கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த காலை வேளையிலே நாம் அனைவரும் இணைந்து தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினைத்து தேவனை துதித்து மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரங்க தாவே, மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோங்க தாவே. இந்த புதிய நாளின் காலை வேளையிலே கத்தாவே உம்முடைய ஆலயத்தில் வந்து ஆண்டவரே உம்முடைய பாதத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்தினக்கா நன்றியோடு மை துதிக்கிறோமப்பா, மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோங்க தாவே. ஆண்டவரே மை துதிக்கிறோமப்பா, மை துதிக்கிறோம், 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 மை துதிக்கிறோங்க தாவே. ஆண்டவரே உதடுகளின் பலியாகிய சோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான்னு சொல்லியிருக்கீங்களே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக உம்மை துதிக்கிற துதி எப்பொழுதும் எங்களுடைய வாயில் இருக்கத்தக்கதாக தகுதிப்படுத்துங்க கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோங்க தாவே. ஆண்டவரே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அற்புதங்களையும் செய்கிற தேவனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நேசரே மை துதிக்கிறங்க தாவே. ஆண்டவரே பரம வைத்தியரே மை துதிக்கிறோமப்பா, மை தோதரிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறங்க தாவே. என் தேவனே மை துதிக்கிறங்க தாவே, மை சோதரிக்கிறங்க தாவே. ஆவியானவரே மை துதிக்கிறோமப்பா, மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறங்க தாவே. ஆண்டவரே மை துதிக்கிறங்க தாவே. காலை தோறும் உடைய கிருபை புதிதாக இருக்கிறக்கா நன்றி கத்தாவே. ஆண்டவரே புது கிருபை தாருங்க தாவே, புது பலனை தாருங்க தாவே, புது ஜீவனை கொடுங்க கத்தாவே. ஆண்டவரே என் தேவனே மை துதிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறங்க தாவே. ஆண்டவரே மை துதிக்கிறோமப்பா, மை தோத்தரிக்கிறோம், மை தோத்தரிக்கிறங்க தாவே. ஆண்டவரே நீ செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து துதிக்கத்தக்கதாக தகுதிப்படுத்திங்க. ஆண்டவரே மை துதிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம். நன்றி 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 கத்தாவே. என் தேவனே மை துதிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறங்க தாவே. ஆண்டவரே நாங்கள் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை கத்தாவே நீர் எங்களை பாதுகாத்தீர், வழிநடத்தினீர். ஆண்டவரே சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு வைத்திருக்கிறீரே, அதுக்காக நன்றியோடு மை துதிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறங்க தாவே. நன்றி 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 கத்தாவே. என் தேவனே மை துதிக்கிறங்க தாவே. கத்தரை எப்பொழுதும் காலத்திலும் ஆண்டவரே மை துதிக்கத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. ஆண்டவரே என் தேவனே மை துதிக்கிறோமப்பா, எப்பொழுதும் ஆண்டவரே ஆண்டவரே எங்களுடைய கண்களுக்கு முன்பாக உண்மையே நிறுத்தி இருக்கத்தக்கதாக தகுதிப்படுத்துங்க கத்தாவே. ஆண்டவரே மை துதிக்கிறங்க தாவே, மை சோதரிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறோமப்பா. ஆண்டவரே மை துதிக்கிறங்க தாவே, மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறங்க தாவே. ஆண்டவரே ஆத்மநேசர் ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கத்தாவே நீர் பேர் பேராய் நீர் ஆசீர்வதிக்க வேணுமாய் கிருபை செய்யுங்க. கத்தரை நம்பிக்கிறவனோ செழிப்பான்னு சொன்னீங்களே கத்தாவே. ஆண்டவரே உம்மை நம்பி வந்திருக்கிறோங்க கத்தாவே. என் தேவனே உங்களுடைய வாழ்க்கையை செழிக்க செய்யுங்க கத்தாவே. என் தேவனே மை துதிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறங்க கத்தாவே. ஒருபோதும் கத்தாவே நோய் அணுகாதபடி, பலவீனம் வராதபடி, சோர்வுகள் வராதபடி என் தேவன் எங்கள் ஒவ்வொருவரையும் கத்தாவே ஆத்மநேசர் ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், முதியோர்கள் ஒவ்வொருவரையும் கத்தாவே என் தேவன் தாமே ஆண்டவரே கரம் பிடித்து வல்லனத்தவனுமாய் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே நீர் வேலிடத்து பாதுகாக்க வேணுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே மை துதிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறங்க கத்தாவே. ஆண்டவரே மை துதிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறங்க கத்தாவே. உம்மை துதிக்கிற துதி எப்பொழுதும் எங்களை வாயில் இருக்கட்டும் கத்தாவே. என் தேவனே மை துதிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறங்க கத்தாவே. உமக்கு விரோதமாய் நாங்கள் பாவம் செய்யாதபடி கத்தாவே. ஆண்டவரே நாங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் கத்தாவே ஆண்டவரே நீர் பரிசுத்தப்படுத்துங்க கத்தாவே. எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய அக்கிரமங்கள், குற்றங்கள், மீறல்கள் கத்தாவே எங்களுக்கு மன்னிக்கப்பட்டு உமோடு நெருங்கி ஜீவிக்க நீர் தகுதிப்படுத்துங்க கத்தாவே. ஆண்டவரே தகுதி இல்லாத எங்களை தகுதிப்படுத்துங்க. என் தேவனே மை துதிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறங்க கத்தாவே. ஆண்டவரே மை துதிக்கிறங்க கத்தாவே, மை சோதரிக்கிறங்க கத்தாவே. எங்களுடைய பாவங்களுக்காக, எங்களுடைய அக்கிரமங்களுக்காக, எங்களுடைய குற்றங்களுக்காக நீர் கல்வாரி சிலுவையில் ஆண்டவரே அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்த உயிருள்ள தெய்வமே மை துதிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறங்க கத்தாவே. ஜீவனுள்ள தேவனே உம்மை நோக்கி கூப்பிடுகிறங்க கத்தாவே. ஜீவிக்கிற பரலோக பிதாவே மை துதிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறங்க கத்தாவே. உம்மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறங்க கத்தாவே. ஆண்டவரே ஆத்மநேசர் ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்கும் கத்தாவே ஆண்டவரே நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து உற்சாகமான ஆவியை கொடுத்து ஒவ்வொருவருக்கும் தீர்க்காய் செய்யும் ஆண்டவரே நீர் கொடுத்து பூர்ணமாய் வழிநடத்த வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே மை துதிக்கிறோமப்பா, மை இடத்துல கெஞ்சி கேட்கிறங்க கத்தாவே. என் தேவனே மை துதிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறங்க கத்தாவே.
அன்றைய ஆத்மநேசர் ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் பலப்படுத்துங்க. அன்றைய அவர்களுடைய தேவனை குடும்பத்தினர் ஒவ்வொருவரையும் கத்தாவே நீர் ஆசீர்வதித்து வழிநடத்துங்க கத்தாவே. என் தேவனே துதிக்கிறமப்பா, உம்மை சோதரிக்கிற கத்தாவே. உம்முடைய சுவிசேஷத்தை சுமந்து செல்கிற அவர்களை நீர் பலப்படுத்தி கத்தாவே, ஆரோக்கியப்படுத்தி கத்தாவே, அன்றைய சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து தீர்க்காயசையும் கொடுத்து நீர் வழிநடத்த வேண்டுமாய் கிருபை செய்ய கத்தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம். உம்முடைய ஆவியினால் நிரப்புங்க, உம்முடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புங்க, ஆவியின் வரங்களினால் எங்களை நிரப்புங்க, ஆவியின் கனிகளினால் எங்களை நிரப்புங்க கத்தாவே. என் தேவனே அதற்காக எங்களை ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்க கத்தாவே. உம்மை சோதரிக்கிறோமப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. இந்த காலை வேளை ஜெபத்தில் கத்தாவே, ஆண்டவரே என் தேவனே நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான்னு சொன்னீங்களே, அதிகாலையில் எழுந்து கத்தாவே உம்மை தேடத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்தினேக்கா நன்றியோடு உம்மை துதிக்கிறோமப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன் கத்தாவே. இந்த ஜெப வேளையின் ஒவ்வொரு பகுதியை நீர் ஆசீர்வதித்து கொடுத்தல வேணுமாய் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோமப்பா. ஆண்டவரே வேதத்தை வாசிக்கும் போது வேத வசனங்கள் மூலியமாக எங்களோடு பேசுங்க கத்தாவே. ஆண்டவரே ஜெப வேளையில் கத்தாவே ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் கத்தாவே என் தேவன் கேட்டு அதற்கான பதிலை நீர் இம்மட்டும் கொடுத்தீர். அதுக்காக நன்றியோடுமை துதிக்கிறேன் கத்தாவே. இனிமேலும் நீர் கொடுக்க போறதுக்காக நன்றியோடுமை துதிக்கிறோமப்பா. ஆண்டவரே பாடல் வேளையிலே கத்தாவே பாடலை பாடும்போது இங்கே வந்திருக்கிற ஆன்லைனில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் கத்தாவே நம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும் கத்தாவே. ஒவ்வொருவரையும் கத்தாவே நம்முடைய பிரசன்னம் சூழ்ந்து கொள்ள வேண்டுமா கிருபை செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே பிசாசின் தந்திரங்கள் அழிந்து போக செய்யுங்க. பிசாசன விரிக்கும் வளைக்கும் பிசாசின் கண்ணிகளுக்கும் ஒவ்வொரு நபர்களையும் நீர் விலக்கி பாதுகாக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே செய்தி வேலையிலே கத்தாவே எங்களை தாசனை மறைத்து ஆண்டவரே நீர் பேச வேண்டுமாய் கிருபை செய்யுங்க. உம்முடைய வார்த்தைகள் கத்தாவே அக்கினியாய் வரட்டும், ஒவ்வொருவரையும் புடமிட வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனீர் அப்படி செய்யப்படுற கிருபைக்கா நன்றோடு உம்மை துதிக்கிறோமப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சோதரம் 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 கத்தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன் கத்தாவே, உம்மை சோதரிக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே எங்கள் மத்தியில் நீர் இருக்கிறேக்கா நன்றோடு உம்மை துதிக்கிறேன் கத்தாவே. உம்முடைய பிரசனத்தை உணரத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன் கத்தாவே. உம்முடைய வேதத்தில் பிரியமா இருக்கத்தக்கதாக, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களாக இருக்கத்தக்கதாக, அதன்படி நடக்கத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. ஆண்டவரே உம்முடைய வேதத்துள்ள அதிசயங்களை காணும்படி எங்களுடைய கண்களை நீர் திறந்தள்ள வேண்டுமாய் கிருபை செய்யுங்க. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை தோதரிக்கிறோமப்பா, உம்மை தோதரிக்கிறோம் கத்தாவே. என் தேவனே எங்களுக்கு மனம் இறங்குங்க கத்தாவே. ஆண்டவரே ஆத்மநேசர் ஐக்கியத்தில் கத்தாவே, ஆண்டவரே இந்த ஐக்கியத்தை விட்டு பிரிந்து சென்றவர்களுக்காக இடத்துல விண்ணப்பம் பண்ணுகிறேன் கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா. அவர்கள் மீண்டுமாக கத்தாவே ஆண்டவரே இந்த ஐக்கியத்தில் வந்து இணையத்தக்கதாக அவர்களை கத்தாவே நீர் பக்குவப்படுத்த வேண்டுமாய் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே தயவு செய்து கத்தாவே நீர் அவர்களுக்கு மனம் இறங்குங்க கத்தாவே. ஆண்டவரே நீர் உதவி செய்யுங்க கத்தாவே. இன்னும் புதிய ஆத்துமாக்களை நீர் கொண்டு வர வேண்டுமாய் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே புதிய புதிய ஆத்துமாக்கள் வந்து கத்தாவே உம்முடைய ஐக்கியத்தில் வந்து இணைந்து கத்தாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் உதவி செய்யுங்க கத்தாவே. என் தேவனே நீர் செய்ய நினைத்தால் அன்றைய ஒன்றும் தடைபடாது கத்தாவே. அன்றுவரே என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை கத்தாவே. உம்மால் எல்லாம் கூடும் கத்தாவே. அன்றுவரே உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. எங்களுடைய விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் கத்தாவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கத்தாவே. எங்களுடைய விண்ணப்பங்களை கேளுங்க, எங்களுடைய விண்ணப்பத்துக்கு நீர் பதில் கொடுங்க கத்தாவே. உம்மை சோதரிக்கிறோமப்பா. நாங்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையாக இருக்கக்கூடாது கத்தாவே. நாங்கள் ஏனோ தானோ என்று வாழ்க்கை வாழக்கூடாது கத்தாவே. நாங்கள் ஜெயங்கொள்கிற வாழ்க்கை வாழணும் கத்தாவே. நாங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழத்தக்கதாக நீர் உதவி செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே நாங்கள் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா. ஆண்டவரே இன்னும் கத்தாவே ஆத்மநேசர் ஐக்கியத்தில் கத்தாவே ஆண்டவரே இன்னும் அநேகரை கத்தாவே ஆண்டவரே நீர் எழுப்ப போற கிருபைக்காக நன்றி உம்மை துதிக்கிறோமப்பா. ஆண்டவரே உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஜீவனுள்ள தேவன் கத்தாவே நீர் பெரிய அற்புதங்களை அதிசயங்களையும் செய்து கத்தாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த போற கிருபைக்காக நன்றி உம்மை துதிக்கிறேன் கத்தாவே. அநேக பிரஜாதி மக்களை கத்தாவே உம் பக்கமாக நீ திருப்ப போற கிருபைக்காக நன்றி உம்மை துதிக்கிறேன் கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறேன் கத்தாவே. அன்றுவரே உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை தோதரிக்கிறேன் கத்தாவே. நன்றி 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 கத்தாவே. நீ செய்த நன்மைகளுக்கு கத்தாவே இன்னும் ஆண்டவரே நாங்கள் நன்றிகளை செலுத்தத்தக்கதாக உதவி செய்யுங்க. ஆண்டவரே உம்மிடத்தில் நன்மைகளை பெற்றுக்கொண்டு கத்தாவே ஆண்டவரே உமக்கு சாட்சியாக நிற்கத்தக்கதாக தகுதிப்படுத்துங்க கத்தாவே. ஆலயத்தினுடைய எல்லா தேவைகளையும் நீ நேர்த்தியும் செம்மையுமாய்
ஆண்டவரே நீ நடத்தி கொண்டு வருகிற கிருபைக்காக நன்றி. இன்னும் அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. துதிக்கிறங்க கத்தாவே. நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க கத்தாவே. எல்லா இக்கட்டுகளிலிருந்து கத்தாவே நீர் விலக்கி ஆண்டவரே நாங்கள் ஜெயங்கொள்ளத்தக்கதாக உதவி செய்யுங்க. உடைய நாம் மயப்பட்டும் துதி கனமேலாம் மீட்பரசன் கத்திரமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். நாம் அனைவரும் இணைந்து கொடுக்கப்பட்டுள்ள ஜெபத்தை ஒரே சிந்தையாக நாம் ஜெபிப்போம். தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே மை தேடுகிறேன். சங்கீதம் 63:1. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், தினந்தோறும் அதிகாலையில் எழுந்து பாரப்பட்டு ஜெபியுங்கள். ஞானம் தாரும், தேவ ஞானம் தாரும், மெய் ஞானம் தாரும், மகா ஞானம் தாரும், பலன் தாரும், தேவ பலன் தாரும், மகாபலன் தாரும், சுத்திகரிப்பை தாரும். கத்தரை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் கத்தரை வைக்க கிருபை தாரும். எண்ணெய் வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் எண்ணெய் வைக்க கிருபை தாரும். மற்றவர்களை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் வைக்கவும், கனமன வேண்டியவர்களை கனமனவும் மதிக்கவும் கிருபை தாரும். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கலாத்தியர் 5:24 என்ற வசனத்தின்படி என் மாம்சீகம் சிலுவையில் அறையப்பட உதவி செய்யும். 1 கொரிந்தியர் 9:27 மற்றவர்களுக்கு போதிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்த உதவி செய்யும். பரிசுத்த ஆவியினால் மாம்ச கிரியைகள் அழிக்கப்பட உதவி செய்யும். என் சரீரத்தை பரிசுத்த ஆவியின் ஆலயமாக ஒப்புக்கொடுக்க உதவி செய்யும். ரோமர் 5:5 பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு இருதயத்தில் ஊற்றப்பட வேண்டும். மத்தேயு 11:29 சாந்தத்தையும் மனத்தாழ்மையை நான் கற்றுக்கொள்ள உதவி செய்யும். கீழ்ப்படிதலை எனக்கு தாரும், விசுவாசத்தை எனக்கு தாரும், உண்மையுள்ளவர்களாக இருந்து பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற உதவி செய்யும். ஜெப வாழ்க்கையை தாரும். பரிசுத்த ஆவியானவருக்கு முற்றிலும் என்னை ஒப்புக் கொடுக்க உதவி செய்யும். பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலுக்கு என்னை ஒப்புக் கொடுக்க உதவி செய்யும். கர்த்தாவே நீர் வரும் மட்டும் உண்மையும் உத்தவமாக உம்முடைய முழுமையான பாதுகாவல் ஆதரவோடும் உம்மால் நியமிக்கப்பட்டு வல்லமையால் கொடுக்கப்படுகிற ஊழியம் செய்யும் ஊழியர்களோடும் தேவ பிள்ளைகளோடும் ஊழியம் செய்ய உதவி செய்யும். ஒருமனப்பட்டு ஊழியம் செய்ய உதவி செய்யும். பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியாகிய சபையோடும் நியமிக்கப்பட்ட ஊழியர்களோடும் ஒன்றித்து செயல்பட உதவி செய்யும். சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்தி கனி கொடுக்கிற மரமாக மாற்றும். 2 தீமோத்தேயு 3:1-5 உள்ள வசனங்களின்படி விடக்கூடிய காரியங்களை விட்டு விலக கிருபை தாரும். யோவான் 17:26 உள்ள வசனங்களின்படி பிதாவும் குமாரனும் ஒன்றாயிருக்கிறது போல் உம்மோடும் உம்மால் மனவாட்டியாக தெரிந்து கொண்ட தேவ ஜனங்களோடு ஒன்றித்து ஐக்கியப்பட்டு உம்மை ஆராதிக்கிற சபையில் நாட்டப்பட்டு பொறுப்புடன் செயல்பட்டு செழிப்புடன் இருக்க உதவி செய்யும். ஆமேன். சங்கீதம் 103 தாவீதின் சங்கீதம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமல் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்றதின் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதே அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற இடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம். திராட்சரசம் பரியாசம் செய்யும், மதுபானம் அமளி பண்ணும், அதனால் மயங்குகிற ஒருவனும் ஞானவான் அல்ல.
ராஜாவின் உருக்குதல் சிங்கத்தின் கெர்ச்சிப்புக்கு சமானம். அவனை கோபப்படுத்துகிறவன் தன் பிராணனுக்கே துரோகம் செய்கிறான். வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை, மூடனானவன் எவனும் அதிலே தலையிட்டுக் கொள்வான். சோம்பேறி குளிருகிறதென்று உழமாட்டான், அறுப்பிலே பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடையாது. மனுஷனுடைய இருதயத்திலுள்ள யோசனை ஆழமான தண்ணீர் போல் இருக்கிறது, புத்திமானோ அதை முண்டெடுப்பான். மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள், உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். நியாயாசனத்தில் வீற்றிருக்கும் ராஜா தன் கண்களினால் சகல பொல்லாப்பையும் சிதற பண்ணுகிறான். என் இருதயத்தை சுத்தமாக்கினேன், என் பாவமர துப்புரவானேன் என்று சொல்லத்தக்கவன் யார்? வெவ்வேறான நிறைக்கல்லும் வெவ்வேறான மரக்காலும் ஆகிய இவ்விரண்டும் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். பிள்ளையானாலும் அதன் செய்கை சுத்தமோ செம்மையோ என்பது அதன் நடக்கையினால் விளங்கும். கேட்கிற காதும் காண்கிற கண்ணும் ஆகிய இவ்விரண்டையும் கர்த்தர் உண்டாக்கினார். தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய். கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தியாவாய். கொள்ளுகிறவன் நல்லதல்ல நல்லதல்ல என்பான், போய்விட்ட பின்போ மெச்சிக்கொள்வான். பொன்னும் மிகுதியான முத்துக்களும் உண்டு, அறிவுள்ள உதடுகளோ விலையுயர்ந்த ரத்தினம். அந்நியனுக்காக பிணைப்பட்டவனுடைய வஸ்திரத்தை எடுத்துக்கொள், அந்நிய ஸ்திரீ நிமித்தம் அவன் கையில் ஈடு வாங்கிக்கொள். வஞ்சனையினால் வந்த போஜனம் மனுஷனுக்கு இன்பமாயிருக்கும், பின்போ அவனுடைய வாய் பருக்கை கற்களால் நிரப்பப்படும். ஆலோசனையினால் எண்ணங்கள் ஸ்திரப்படும், நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு. தூற்றிக்கொண்டு திரிகிறவன் ரகசியங்களை வெளிப்படுத்துவான், ஆதலால் தன் உதடுகளினால் அளப்புகிறவனோடே கலவாதே. தன் தகப்பனையும் தன் தாயையும் தூசிக்கிறவனுடைய தீபம் காரிருள் அணைந்து போம். ஆரம்பத்திலே துரிதமாக கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். வெவ்வேறான நிறைக்கற்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், கள்ளத்தராசு நல்லதல்ல. கர்த்தராலே மனுஷருடைய நடைகள் வாய்க்கும், ஆகையால் மனுஷன் தன் வழியை அறிந்து கொள்வது எப்படி? பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கண்ணியாயிருக்கும். ஞானமுள்ள ராஜா துன்மார்க்கரை சிதறடித்து அவர்கள் மேல் உருளையை உருட்டுவான். மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாயிருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். தயையும் சத்தியமும் ராஜாவை காக்கும், தயையினாலே தன் சிங்காசனத்தை நிற்க பண்ணுவான். வாலிபரின் அலங்காரம் அவர்கள் பராக்கிரமம், முதிர் வயதானவர்களின் மகிமை அவர்கள் நரை. காயத்தின் தழும்புகளும் உள்ளத்தில் உரைக்கும் அடிகளும் பொல்லாதவனை அழுக்கற துடைக்கும். ஆமேன். இந்த நாளிலும் காலை வேளையிலே நம்மத்தில் சகோதரர் மணிமாறன் அவர்கள் வந்திருக்கிறாங்க. தேவனிடத்தில் ஒரு சில காரியங்களை குறித்து ஜெபிக்கும்போது நாமும் அவரோடு இணைந்து விண்ணப்பிக்கிற விண்ணப்பங்கள் விரைவிலே கேட்கப்படத்தக்கதாக நாம் அனைவரும் ஒரே சிந்தையாக தேவனை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த காலை வேளையிலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பாவங்கள் சாபங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கிற கர்த்தரிடத்திலே எங்கள் ஆத்மாவை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த காலை வேளையிலே உம்முடைய புதிய கிருபையினாலே எங்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். அருமையான வேளையிலே தேவனாகிய கர்த்தாவே இந்த விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் பொழுது தேவன் தாமே இந்த விண்ணப்பங்களை கேட்டு அங்கீகரித்து கர்த்ததற்கான பதிலையும் சாட்சிகளையும் கர்த்தர் கொடுக்கும்படியாக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான வேளையிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை இந்த காலை வேளையிலே ஸ்தோத்தரிக்கும்படியாய் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நமது தலைமை சபை ஊழியங்கள் ஹல்லேலூயா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தலைமை போதகர் அப்போஸ்தலர் ஆசீர்வாதம் அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். என் தகப்பனை நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை, கிருபையை கர்த்தர் மகனுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த வயதான காலங்களில் வருகிற மூப்பின் காரணமாய் வருகிற என் தகப்பனை எல்லா பலவீனங்களையும் கர்த்தரை எடுத்து போட்டு 100 வயதுள்ளவனும் வாலிபன் எனப்படுவான் என்ற வார்த்தையின்படி அவர்களை கர்த்தாவே என் தகப்பனை வாலிபத்திற்குரிய பலனை கர்த்தர் கொடுக்க நீர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அப்படியே கர்த்தாவே, இந்த அருமையான வேளையிலே பாஸ்டர் ஜிம்ஸுக்காக, பாஸ்டர் ஜேசனுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர் அவர்கள் ஊழியங்களிலும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவராகிய தேவனை தஞ்சை பகுதியில் உள்ள சகல ஊழியங்களையும் என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. எல்லா கிளை சபைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக.
உம்முடைய பரிசுத்த கத்தாவே கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். என் தேவனாகிய கத்தாவே ஊழியம் கர்த்தருடையது. என் தேவனாகிய கத்தத்தாம் இந்த ஊழியத்தை ஆண்டவரை கத்தாவை பெலத்தினாலே கத்தாவுடைய பெலத்தினாலே நிரப்பி என் தகப்பனை கத்தாவை எல்லா விதமான சாட்சிகளாலும் நிறைத்து என் தகப்பன் இந்த ஆத்துமநேச சபையை என் தேவனாகிய கத்தர் பிரசித்தப்படுத்தும்படியாக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான வேளையில் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். திருச்சி ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம். என் தேவனாகிய கத்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். தலைமை போதகர் அந்தோனியாவுக்காக ஸ்தோத்திரம். அவரை ஆசீர்வதிங்க. என் தேவனாகிய கர்த்தருடைய கிருபை மகனை சூழ்ந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். செய்கிற ஊழியங்களிலே தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். செய்தி கொடுக்கும் பொழுதே கர்த்தருடைய ஆண்டவர் நாமும் மகிமைப்படத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யும். கரங்களை நீட்டி ஜெபிக்கும் பொழுது என் தேவனை அற்புத அடையாளங்களினாலே என் தேவன் என் தகப்பனை நிரப்பும்படியாகவும் ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான பாஸ்டமாவை ஆசீர்வதிங்க. என் தேவனாகிய கர்த்தர் நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை, கிருபையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கர்த்தர் கொடுக்கும்படியாகவும் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படியாக என் தகப்பனை கர்த்தாவே பாஸ்டர் சாமுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, தேவனுடைய வல்லமையினாலே நிரப்பும், உடைய வரங்களினாலே நிரப்பும், உடைய கிருபைகளினாலே நிரப்பும். என் தேவனாகிய கர்த்தாவே வார்த்தைகளை குறித்து பேசும்பொழுது தேவனுடைய அக்கினி வெளிப்படட்டும். என் தேவனாகிய கர்த்தர் மகனுக்கு என் தேவன் உறுதுணையாக இருந்து எல்லா தேவைகளையும் சந்தித்து ஆண்டவர் இன்னும் ஊழியங்களிலே கர்த்தாவை பெரிய பெரிய கர்த்தாவை என் தகப்பனை கர்த்தாவை காரியங்களை சந்திக்கும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஊழியர் குடும்பம் என் தகப்பனை வெளி இடங்களுக்கு செல்லும் பொழுது, ஊழியத்திற்காக செல்லும் பொழுது நல்ல பாதுகாப்பை என் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கும்படியாக ஸ்தோத்திரிக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, என் தகப்பனை கூட்டங்களிலே கர்த்தர் தாமே ஊழியரை மறைத்து கர்த்தராகிய கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்பட அற்புத அடையாளங்கள் நடக்க ஜனங்கள் தடையின்றி கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. என் தேவன் தாமே அப்படியாக திருச்சி ஊழியங்களை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமம் என் தகப்பன் இந்த சபையின் மூலமாக, கிளை சபைகள் மூலமாக மகிமைப்படும்படியாகவும் ஸ்தோத்திரிக்கிறோம். என் தேவனை பாஸ்டர் நெல்சன் ஜாஸ்பருக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம். சகோதரி பெர்சிக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம். அவர் கர்த்தாவினுடைய குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவருடைய சபை வளர்ச்சி அடையட்டும். சபை நடத்த சொந்தமாக ஒரு இடம் கர்த்தாவை என் தேவன் வாங்கி தரும்படியாகவும் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை நடக்கிற டெசுவா கூட்டத்தில் என் தேவனாகிய கர்த்தர் அநேகரை கொண்டு வந்து ஆண்டவரை பங்கு பெறச் செய்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக கிருபை பாராட்டும். இந்த அருமையான வேளையிலும் அவர்கள் ஆரம்பித்துள்ள டெசுவா டிவி சேனலை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். என் தேவனாகிய கர்த்தர் இந்த சேனலை நடத்துவதற்கான தேவைகளை என் தேவன் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பாஸ்டர் டேனியலுக்காக, சகோதரி ஜெபாக்காக ஸ்தோத்திரம். அவருடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். உற்சாகமாய் ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை செய்யும். இப்படிய வரங்கள் வல்லமைகளை நிரப்பி கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான வேளையிலும் என் தகப்பனை கிளை சபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மாத்தூர் சபைக்காக ஸ்தோத்திரம், லால்குடி சபைக்காக ஸ்தோத்திரம், மேட்டுப்பட்டி சபைக்காக ஸ்தோத்திரம், மணப்பாறை சபைக்காக ஸ்தோத்திரம், சோழகம்பட்டி சபைக்காக ஸ்தோத்திரம், பெரம்பலூர் சபைக்காக ஸ்தோத்திரம். என் தகப்பனை எல்லா சபைகளையும், எல்லா கிளை சபைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மாத்திரம் அதில் மகிமைப்பட என் தேவன் கிருபை பாராட்டும். கிளை சபைகளுக்குள்ளாக கர்த்தாவே ஒரு மனதை என் தேவன் கர்த்தாவை கொடுத்து ஒருமைப்பாட்டின் ஆவியினாலே அவர்களை கட்டி நிரப்பும்படியாகவும் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான வெள்ளை சபையிலே முன்னின்று பொறுப்புகளை செய்கிற ஆண்டவராகிய தேவனை ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஜெபக்குழு நடத்தவர்கள் கொடுத்த பொறுப்பில் உண்மையாக இருக்க என் தேவன் கிருபை பாராட்டும். எல்லாரும் ஒரு மனதோடு செய்ய என் தகப்பன் இந்த ஊழியத்தை தாங்குகிற தூண்களாய் அவர்களை மாற்றும்படியாக ஸ்தோத்திரிக்கிறோம். போக்கிலும் வரத்தவர்களை காத்து வழி நடத்தும். சத்துருவின் கிரிகளை நெருங்காதபடி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கர்த்தர் வேலி அடைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சபையில் உள்ள விசுவாசிகள், மூப்பர்கள் அனைவரையும் ஆசீர்வதி. கர்த்தாவே ஆவிக்குரிய ஜீவியத்திலே அவர்கள் வளர்ந்து பெருக என் தேவன் கிருபை பாராட்டும். இப்பொழுதும் கர்த்தாவே அந்த சபையில் இருக்கிற வாலிபர்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள கர்த்தருக்காக உண்மையாய் எழும்பி செயல்பட என் தேவன் கிருபை செய்யும். என் தகப்பனை அன்று ஹல்லேலூயா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பாபிலோனில் கர்த்தாவே தானியேலை, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை தெரிந்து கொண்டீர். அதே போல எங்கள் சபையிலுள்ள
வாலிபர்களை என் தேவன் தெரிந்து கொண்டு அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்கிறவர்களை, கர்த்தருக்காக பரிசுத்தமாய் நடக்கிற என் தகப்பனை கர்த்தர் வாலிபர்களை கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சபைக்கு வருகிற ஒவ்வொரு வாலிபர்களையும் கர்த்தர் அப்படியாக நிரப்பும்படியாகவும் ஸ்தோத்திரிக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தாவே, எல்லா இடங்களிலும் புதுப்பிக்கப்பட்டுள்ள ஜெப குழுக்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவைகள் தடையின்றி நடைபெறட்டும். ஆண்டவராக தேவனை அந்தந்த பகுதியிலே ஜனங்கள் கலந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். சபையிலே சேர்க்கப்பட ஜெப குழுவில் ஜெபிக்கப்படும் ஜெபங்களின் பலனாக நல்ல சாட்சிகள் எழும்ப என் தேவன் கிருபை பாராட்டுவீராக. என் தகப்பனை கர்த்தாவே, சபையிலே கொடுக்கப்பட்ட ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் அதை ஆண்டவரை கர்த்தாவே முழு பொறுப்போடு கவனத்தோடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கென்று செய்ய என் தேவன் தகுதிப்படுத்துவீராகப்பா. இந்த அருமையான வேளையில் எங்கள் சபையில் கொடுக்கப்பட்டுள்ள என் தகப்பனை விசுவாசிகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் தகப்பனை கொடுத்துள்ள வரங்களுக்காக, வல்லமைகளுக்காக, அபிஷேகங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவைகள் இரட்டிப்பாய்களுக்கு கிடைக்கட்டும். நல்ல ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களாக, கனி கொடுக்கிறவர்களாக மாறவும், நல்ல சாட்சி உள்ள என் தகப்பனை விசுவாசிகளாக என் தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் சபை விசுவாசிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவராகிய தேவனே, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறதான விடுதலையின் உபவாச கூட்டத்திலே தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். அநேகர் வந்து கலந்து கொள்ளட்டும், அநேகர் வந்து கலந்து கொள்ளட்டும். தடைகள் உடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. என் தகப்பனை கர்த்தாவே, இந்த வெள்ளிக்கிழமை விடுதலையின் கூட்டத்தில் ஜெபிக்க வருகிறவர்கள் மீது தேவனுடைய வல்லமை அநாதியாய் இறங்கட்டும். எல்லா பிசாசுகளும் அலறி ஓடட்டும். தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். என் தகப்பனை சத்தருடைய கிரியைகள் கர்த்தாவே நொறுக்கப்படட்டும். தேவனுடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. எல்லா மந்திரவாதங்கள், பில்லி சூனியங்கள், செய்வினைகள்லாம் இயேசுவின் நாமத்தினால நாளில் தாமே என் தேவன் தாமே அவர்களை விட்டு எடுத்து அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். என் தகப்பனை கர்த்தாவே, வெள்ளிக்கிழமை நடக்கிற அதிசயங்களும் அற்புதங்களும் என் தகப்பனை கர்த்தாவே வெளியிலே திருச்சி முழுவதும் பரவ அநேக சபைக்கு வர கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த அருமையான வேளையிலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. செயின் பிரேயருக்கு வாக்கு கொடுத்தவர்கள் என் தகப்பனை தவறாமல் கலந்து கொண்டு என் தகப்பனை கர்த்தாவே இந்த டைமுக்கு என் தகப்பனை கர்த்தாவே அவர்கள் ஜெபிக்க, தேவனை துதிக்க, என் தகப்பனை சபைக்காக, ஊழியர்களுக்காக, விசுவாசிகளுக்காக, மூப்பர்களுக்காக, தன்னுடைய குடும்பங்களுக்காக ஜெபித்து என் தகப்பனை நல்ல சாட்சிகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. என் தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் சபையில் கர்த்தாவே கூடுகிற பெண்கள் ஐக்கிய கூடுகைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா பெண்களும் சபையில் வாஞ்சையோடு கலந்து கொள்ள உதவி செய்யும். ஆண்டவராகிய தேவனே, எல்லா பெண்களும் கர்த்தாவே கலந்து கொள்ள உதவி செய்யும். தடைகளை எடுத்து போடும். என் தகப்பனை கர்த்தாவே, சபைக்கு அருகாமல் இருக்கிற ஜனங்கள், என் தகப்பனை பெண்கள், அநேக பெண்களை அழைத்து கொண்டு வந்து என் தகப்பனது கூடுகையிலே கலந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிந்து கொள்ள என் தேவன் கிருபை பாராட்டும்படியாக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான வேளைகளில் சபை நடக்கிறதான என் தகப்பனை அந்நியரை உபசரிக்கும் ஊழியத்தை ஆசீர்வதியும். என் தகப்பனை குடும்பத்திலிருந்து துரத்தப்பட்டவர்கள், சிறுமைப்படுத்தப்பட்டவர்கள், என் தகப்பனை கர்த்தாவே வயதானவர்கள், முதியோர்கள், என் தகப்பனை கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே ஆதரவற்றவர்கள் அனைவரையும் கர்த்தாவே உபசரித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி அவர்களுக்கு வேண்டிய தேவைகளை சந்திக்க என் தேவன் கிருபை செய்யும். அதற்கான சகல தேவைகளையும் தேவன் சந்திக்கும்படியாக ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை துதிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இதன் மூலமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் அவர்கள் மத்தியில் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம், மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு தேவையான உணவு, உடைகள் எல்லாவற்றையும் பெற்று ஆண்டவரை கொடுக்கும்படியாக என் தேவன் கிருபை பாராட்டும். அதற்கான தேவைகளையும் தேவன் சந்திக்கும்படியாக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவராகிய தேவன், எங்கள் சபையில் நடைபெறுகிறதான இரவு ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அந்த இரவு ஜெபத்தில் என் தேவனாகிய கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். என் தகப்பனை கர்த்தாவே என்று யாக்கோபு என் தகப்பனை கர்த்தாவே ஆற்றங்கரையில் இரவு முழுவதும் ஆண்டவரோடு ஜெபித்து போராடி ஜெயித்தான். அப்படியாக என் தகப்பனை கர்த்தாவே சபையிலே ஆண்டவரை கர்த்தாவே இரவு ஜெபத்திலே அநேகர் கலந்து கொண்டு தேவனோடு என் தகப்பனை கர்த்தாவே ஒன்றித்து போராடி என் தகப்பனை கர்த்தாவே ஏசப்பா என் தகப்பனையும் துதிக்கும் திருச்சி பட்டணத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. தேவன் அப்படியே செய்கிற உம்முடைய கிருபைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த தேவனே, எங்களுடைய கர்த்தாவே சபையிலே என் தகப்பனை ஞாயிறு தோறும் நடைபெறுகிறதான என் தகப்பனை ஞாயிறு பள்ளியிலே பிள்ளைகள் தவறாமல் கலந்து கொள்ள உதவி செய்யும். என் தேவனாகிய
கர்த்தாவே அவர்களுக்குள்ளாக விதைக்கப்படுகிற விதைகள் ஆண்டவராகிய தேவனை 30-60 மாத்திரமல்ல 100 மடங்கு செயல்பட என் தேவன் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். நல்ல பலனை பிள்ளைகளுக்கு தருவீராக. என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். மாத்தூர் ஆலயத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், மாத்தூர் சபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், மாத்தூர் பகுதிக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த இடத்தை என் தேவனாகிய கர்த்தாவே இயேசப்பா அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் சரியாக உதவி செய்யும். ஆண்டவராகிய தேவன் அந்த இடத்துல ஆலயம் கட்டுவதற்கு என் தகப்பனை கர்த்தாவே கவர்மெண்ட்ல சைன் கிடைக்க கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவே என் தகப்பனை அந்த இடத்துல நல்ல ஒரு சபை என் தகப்பனை எழும்பட்டும். அதற்கான தேவைகளை சந்தியும். மனிதனுடைய உதவிகள், தேவனுடைய ஒத்தாசைகள், என் தகப்பனை பொருளாதார தேவைகள், பண தேவைகள் எல்லாவற்றையும் கொடுத்து சபையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தாவே அந்த இடத்துல ஒரு மகிமையான ஆலயம் எழும்பட்டும். என் தகப்பன நல்ல கர்த்தாவே ஊழியங்கள் செயல்படட்டும். மூப்பர்கள், விசுவாசிகள், ஊழியர்களும் தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். எல்லா அடிப்படை வசதிகளோடு கூட ஒரு ஆலயம் அந்த இடத்துல கட்டப்படட்டும். அந்த மாத்தூர் பகுதியும் அந்த சுற்று வட்டார பகுதிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிந்து கொள்ளும்படியாக அந்த சபையை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் அங்கு இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். என் தகப்பன் அங்கு பேசப்படுகிற வார்த்தைகளை கேட்கிற யாவரும் என் தகப்பனை தேவனுக்குள்ளாக பலப்பட என் தேவன் உதவி செய்யும். கர்த்தர் தாமே காத்து வழி நடத்துவீராக. அந்த மாத்தூர் பகுதியிலே ஒரு பெரிய எழுப்புதல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கென்று ஏற்படும்படியாக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். என் தகப்பனே எங்கள் சபைக்கு என்று கர்த்தாவே இருக்கிற அடிப்படை தேவைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு நல்ல கல்லறை தோட்டத்தை என் தேவன் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை விதைப்பதற்கு ஒரு நல்ல நிலத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொடுக்கும்படியாக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஊழியத்திற்கு தேவையான வாகனங்கள் வாங்கப்படட்டும். பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, கர்த்தருடைய ஆவியானவரே, தேவ ஆவியானவரே, இந்த அருமையான வேளையில் என் தகப்பன் இந்த இடத்துல ஏசப்பா என் தகப்பனே உடைய ஆவியானவர் நிரம்பி வழிந்து என் தகப்பனை கர்த்தாவே இந்த பகுதி முழுக்க ரட்சிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கும். இந்த கீதா நகர் பகுதி முழுவதும் ரட்சிக்கப்பட உதவி செய்யும். என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ குறைவு என்று கர்த்தர் சொன்னீர். அதற்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னீர். அதற்காக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்த கீதா நகர் பகுதியில் என் தகப்பனை அறுப்பு மிகுதி ஆண்டவரே, என் தேவனாகிய கர்த்தாவே அந்த நல்ல விதைகளை என் தகப்பனை அறுத்து கர்த்தாவே என் தகப்பனை நல்ல களஞ்சியமாக என் தகப்பனை கர்த்தாவே இந்த ஆத்துமனேச சபையிலே சேர்க்கப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த தேவனே, இந்த அருமையான வேளையிலே இலங்கை ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம், இலங்கை பகுதி ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம். ஏசப்பா அந்த இலங்கை என் தகப்பனை கர்த்தாவே இந்த பகுதியில் நடந்ததான கர்த்தாவே சம்பவங்கள் எல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் அங்கு அறிந்திருக்கிறீர். கர்த்தாவே அந்த இடத்துல இனி கர்த்தாவே மக்கள் அழிக்கப்படாதபடிக்கு அந்த இடத்துல ஒரு ஆத்தும ரட்சிப்பு ஏற்பட என் தேவனாகிய கர்த்தர் எங்கள் சபையை நீர் பயன்படுத்துவீராக. ஆத்துமனேச சபை அந்த இடத்துல ஸ்தாபிக்கப்படட்டும். ஆத்துமனேசர் ஊழியம் அந்த இடத்துல கர்த்தாவே நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே என் தகப்பனை கர்த்தாவே இந்த இலங்கை பகுதி மக்கள் முழுவதும் என் தகப்பனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிந்து கொள்ளும்படியாக ஒரு அற்புதமான ஊழியத்தை ஏற்படுத்தி தருவீராக. ஒரு அற்புதமான ஆலயங்களை ஏற்படுத்தி தருவீராக. அங்குள்ள ஒவ்வொரு மாவட்டங்களிலும் என் தகப்பனை அநேக கிளை சபைகள் என் தகப்பனை ஏற்பட்டும் அங்குள்ள ஜனங்களையெல்லாம் ஆண்டவராகிய தேவனை கர்த்தாவே ஏசப்பா என் தகப்பனை உமக்கென்று கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கென்று ஆண்டவரே என் தகப்பனை பரலோக பாக்கியத்தை அவர்களுக்கு பெற்றுத்தர என் தேவன் கர்த்தாவே கிருபை பாராட்டும்படியாக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் பிதாவே. என் தேவன் அப்படியே செய்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். என் தகப்பன் எங்கள் உதவியாக இருக்கிற சகோதர சகோதரிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவ திட்டங்கள் நிறைவேறும்படியாக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். என் தகப்பனை விரைவாக அங்கு ஒரு சபை ஒன்று ஆரம்பிக்கப்பட என் தேவன் கிருபை செய்வீராக. சங்கீதம் 54:6 சொல்லப்பட்டபடி கர்த்தாவே உம்முடைய நாமத்தை துதிப்பேன், அது நலமானது என்று இருக்கிற வார்த்தையின்படி என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நடைபெற்ற ஊழியங்கள் இனி நடக்கப் போகிற ஊழியங்களில் மேலும் என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதித்து அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய சபைக்காக ஸ்தோத்திரம், நம்முடைய சபையில் வந்து கொண்டிருக்கிறதான விசுவாசிகளுக்காக ஸ்தோத்திரம். அவர்களோரும் சபையிலே என் தகப்பனை ஒரு தூண்களாய் நாட்டப்பட பச்சையான ஒளிவ மரங்களைப் போல சபையில் இருக்க கர்த்தர் உதவி செய்யும். சபையை விட்டு போன என் தகப்பனை ஆத்துமாக்களையும் என் தேவன் தம்மை ரட்சித்து அது எப்பேற்பட்டதான என் தகப்பனை பிரச்சனைகளாக இருந்தாலும் கசப்பாக இருந்தாலும் எல்லாவற்றையும் மாற்றி என் தேவனாகிய கதை திரும்பவும் தேவனுடைய அன்பிற்குள்ளாக அவர்கள் வர என் தேவன் அவர்களை தகுதிப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. என் தேவனாகிய கர்த்தாவே அந்த ஆத்துமாக்கள் மறுபடியும் தேவ சபையிலே சேரட்டும்.
அவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். அவர்களை திரும்பவும் தேவனுடைய அன்பு நிறைக்கட்டும். என் தேவனாகிய கர்த்தாவே, பழைய ஆதி அன்பை என் தேவன் கொடுத்து அவர்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். சபையுள்ள விசுவாச குடும்பங்களுக்காக என் தேவனாகிய கர்த்தர் இந்த காலை வேளையில் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவராகிய தேவனுடைய சபையில் வருகிறதான குடும்பங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிங்க இந்த காலை வேளையில். என் தகப்பனை அவர்கள் கர்த்தாவே, என் தகப்பனை இந்த காலில் எழுந்து என் தகப்பனை தன்னுடைய வேலைகளை செய்து, என் தகப்பனை கர்த்தாவே இயேசப்பா, என் தகப்பனை தன்னுடைய பிள்ளைகள், என் தகப்பனை மனைவிகள் கர்த்தாவே, என் தகப்பனை அனைவரும் ரட்சிக்கப்பட்டு அனைவரும் கர்த்தாவே காலையிலே நாமத்தை துதித்து, என் தகப்பனை இந்த நாள் முழுக்க என் தகப்பனுக்கு வேலை ஸ்தலங்களிலும் அவர்கள் செல்லுகிற இடங்கெல்லாம் கர்த்தாவே அவர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். என் தகப்பனை குடும்பமாக ஆராதனைக்கு நேரத்திற்கு வர அவர்களை என் தேவன் தகுதிப்படுத்துவீராகப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த குடும்பங்களை சாட்சியுள்ள குடும்பங்களாக நிறுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு ஆண்டவரை சாட்சியுள்ள குடும்பங்களாக நிறுத்தும். ஆண்டவரே, என் தேவனாகிய கர்த்தாவின் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, என் தேவனாகிய கர்த்தாவே, குடும்பங்களில் இருக்கிற கடன் பிரச்சனைகளை கர்த்தர் தாமே மாற்றி போடுவீராக. என் தேவனாகிய கர்த்தாவே, எல்லா கடன் பிரச்சனைகளையும் மாற்றி போடும். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய் என்ற வார்த்தையும் வசனமும் என் தகப்பனை கர்த்தாவுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதாக. எல்லா கடன் பிரச்சனைகளையும் மாற்றி போட்டு அவர்களை கர்த்தாவை ஆசீர்வதிப்பீராக. அநேகருக்கு கடன் கொடுக்கிற ஜனங்களாக அவர்களை மாற்றி ஆசீர்வதியும். ஆண்டவராகிய தேவனை தொழில் செய்கிறவர்கள் செழிக்க என் தேவன் உதவி செய்யும். எல்லா விதமான பிசினஸையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, எல்லா தொழில்களும் செழிக்கட்டும். புற ஜாதிகளை விட, மற்ற ஜனங்களை விட எங்களுடைய ஜனங்கள் உயர்ந்திருக்கும்படியாக என் தகப்பன் என்று யோபுவுடைய சம்பத்தை என் தகப்பனை தேசத்தில் பெருக பண்ணின ஆண்டவர், அப்படியாக கர்த்தாவே தொழில் செய்கிற ஒவ்வொருவரையும், வேலை செய்கிற ஒவ்வொருடைய சம்பத்தும் தேசத்தில் பெருக, அதன் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. என் தேவனாகிய கர்த்தாவே, படிக்கிற பிள்ளைகளுக்காகவும் ஸ்தோத்திரிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. என் தகப்பனை செல்போனிலும் என் தகப்பனை இன்டர்நெட்டிலும் கர்த்தாவே மயங்கி கிடக்காதபடிக்கும் அவர்களை ஆசீர்வதியும். புஸ்தகங்களை படிக்க உதவி செய்யும். பாட புத்தகங்களை படிக்க உதவி செய்யும். பைபிளை படிக்க உதவி செய்யும். அவருடைய படிப்பில் கர்த்தர்களுக்கு உதவி செய்வீராக. ஆவியானவர்களோடு கூட இருந்தவர்களை வழி நடத்துவீராக. நன்கு படிக்க என் தகப்பனை நல்ல மதிப்பெண்கள் பெற என் தேவன் கிருபை செய்யும். 10வது 11வது 12வது கர்த்தாவே இன்னும் காலேஜில் படிக்கிறவர்கள், என் தகப்பனை கர்த்தாவே TNPSக்கு ஆயத்தமாகிறவர்கள் அத்தனை பேரையும் என் தேவனுடைய பரிசுத்த ஆவியினாலே இந்த காலை வேளையிலே நிரப்புவீராக. உமக்கு ஸ்தோத்திரம். தேவ வல்லமை இறங்கட்டும். பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. எங்கள் பிள்ளைகளெல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. எங்கள் பிள்ளைகளெல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. அவர்கள் படித்து முடித்த உடனே நல்ல வேலை கிடைத்து விட உதவி செய்யும். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்னீரேன். ஏசப்பா, அவர்கள் படித்து முடித்த உடனே வேலைக்காக அலையாதபடிக்கு வேலைகள் தேடி வர கர்த்தர் உதவி செய்வீராக. என் தகப்பனை கர்த்தாவே, நல்ல திருமணங்கள் நடக்க என் தேவன் உதவி செய்யும். ஆண்டவராகிய தேவனை சபையிலே சேர்க்கத்தா இருக்கிற ஜனங்களுக்கு, என் தகப்பனை கர்த்தாவே, சபையின் வாலிபர்களுக்கும் வாலிப பிள்ளைகளுக்கும் 25 வயதிற்குள்ளாகவே திருமணங்கள் நடந்து முடிந்துவிட என் தேவன் கிருபை செய்யும். சகலத்தையும் அதனதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற ஆண்டவர் தாமே. என் தகப்பனை கர்த்தாவே, இந்த விண்ணப்பத்தை கேட்டு என் தேவனாகிய கர்த்தாவே, அந்த சரியான நேரத்தில் திருமணம் நடந்து முடிக்க என் தேவன் கிருபை செய்யும். அவர்கள் குழந்தைய பாக்கியத்தையும் என் தேவன் கட்டளையிட்டு ஏசப்பா அவர்கள் சந்ததியை என் தேவன் கர்த்தாவே சபையிலே கர்த்தர் சேர்த்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் ஏற்படுகிற பலவிதமான போராட்டங்கள், என் தகப்பனை சந்தேகங்கள், என் தகப்பனை சண்டைகள், என் தகப்பனை கர்த்தாவே ஏசப்பா, என் தகப்பனை பொருளாதார குறைச்சலினாலே வருகிறதான வேதனைகள், என் தகப்பனை எல்லா விதமான போராட்டங்களுக்கும் அவர்களை விலக்கி விடுவித்து அவர்கள் சமாதானமாய் வாழ உதவி செய்யும். இந்த அருமையான வேளையிலே ஆண்டவர், இந்த காலை வேளையிலே ஏசப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். பிரிந்த குடும்பங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தாவே, என் தேவனாகிய கர்த்தாவே, மனிதன் தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் என்று சொல்லி இருக்கிறது. எந்த பிரச்சனைகளை பிரித்திருந்தாலும் சரி, எந்த மனிதனுடைய சக்திகள் பிரித்திருந்தாலும் சரி, கர்த்தாவே, எந்த தீய சக்திகளோ ஆண்டவரே சாத்தானுடைய என் தகப்பனை கர்த்தாவே கிரியைகளோ அவர்களை பிரித்திருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் தேவனுடைய அன்பு அவர்கள் மத்தியிலே ஊற்றப்பட்டு என் தேவனாகிய கர்த்தாவே அவர்களை திரும்பவும் சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறோம்.
பிரிந்து போன குடும்பங்கள் திரும்பவும் சேர்ந்து வந்து என் தகப்பனை தேவனை ஆராதிக்க, தேவனுடைய சபையில் குடும்பமாக ஒரு கோத்திரமாக மாற என் தேவன் கிருபை பாராட்டுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரை கர்த்தாவே குடும்பங்களை பிரிக்கிற, கணவன் மனைவியை பிரிக்கிற சகலவித பொல்லாத ஆவியையும் இயேசுவின் நாமத்தில் சபித்து அப்புறப்படுத்துகிறோம். தேவனுடைய வல்லமை இறங்கட்டும், ஆசீர்வதித்து பலப்படுத்துவீராக. என் தேவனாகிய கர்த்தாவே, ஒரு சபையில் உள்ள என் தகப்பனை வயதானவர்களுக்காக, என் தகப்பனை கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே வியாதிப்பட்டவர்களுக்காக, பலவீனப்பட்டவர்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தாவே, பலவீனப்படுத்துகிற சகல ஆவிகளையும் அவர்களை விட்டு அகற்றுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை பலப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை சுகப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை விடுவிப்பீராகப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். என் தேவனாகிய கர்த்தாவே, ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உலகம் முழுவதும் புல்லாங்கனுக்குள் கிடைக்கிறது. இந்த அருமையான விழுது உலகம் முழுவதும் என் தகப்பன வலைதளங்களுக்கு அடிமையாக இருக்கிறது, இன்டர்நெட்டுக்கு அடிமையாக இருக்கிறது. என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த வலைதளங்களுக்கு என் தகப்பனை கர்த்தாவே அடிமையாக இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவன் விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகள், என் தகப்பனை வாலிபர்கள், பெரியோர், முதியோர் அனைவரும் என் தகப்பனை கர்த்தாவே இந்த பொல்லாத இந்த மாய வலைக்குள்ளாக சிக்கி என் தகப்பனை தவிக்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறேன். இந்த செல்போனாலே எத்தனை குடும்பங்கள் பிரிந்திருக்கிறது, என் தகப்பனை எத்தனை பிள்ளைகள் கெட்டு போயிருக்கிறார்கள், எவ்வளவு கர்த்தாவே நாசமான காரியங்கள், மோசமான காரியங்கள் இந்த தேசத்தில் நடக்கிறது. என் தேவன் தாம் இந்த வலைதளங்களுக்கு பிள்ளைகள் அடிமையாகாதபடிக்கும் என் தேவன் அவர்களை விடுவியும். வாலிப பிள்ளைகளை என் தேவன் தாமே ஏசப்பா நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இது பொல்லாத என் தகப்பனே இந்த வலைதளங்களிலிருந்து அந்த பிள்ளைகளை கர்த்தர் விடுவிக்கும்படியாக ஸ்தோத்திரிக்கிறோம். ஏசப்பா, யோகாவின் ஆபத்தை குறித்து ஆண்டவர் விழிப்புணர்வு ஏற்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே அந்த யோகா தடைபடுவதாக. என் தேவனாகிய கர்த்தாவின் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். யோகாவை என் தகப்பனை உயர்த்தி பிடிக்கிற எந்த ஒரு காரியமும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வீழ்ந்து போவதாக. என் தேவன் தாமே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். அப்படியாக கர்த்தாவே, எங்கள் சபையில் உள்ள முதியோர்களுக்காக ஸ்தோத்திரம். குடும்பங்களிலே அவர்களுக்கு அன்பு கிடைக்க, குடும்பங்களிலே அவர்களுக்கு மரியாதை கிடைக்க, என் தேவனாகிய கர்த்தர் கொடுக்க வேண்டிய கனத்தை அவர்களுக்கு கொடுக்கும்படியாக என் தகப்பனை எங்கள் குடும்பத்தில் உள்ள முதியோர்களெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். என் தகப்பனை இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம், இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். இவர்கள் தன்னுடைய கர்த்தாவே என் தகப்பன் குடும்பம் எப்படியாக கட்டப்பட்டு இருக்கிறது, இதோ தாயும் தகப்பனை கனம் பண்ணுகிறார்கள் என்று கர்த்தாவே சாட்சிகளை கேட்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஆம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். லேவியராகமம் 19:32 சொல்லப்பட்டபடி என் தகப்பனை கர்த்தாவை நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து வயதானவருடைய முகத்தை கனம் பண்ணி பின்பு எனக்கு பயப்படு, நான் உன் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி இருக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தாவே, என் தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வயதானவர்களுக்கு மரியாதை கொடுக்க, கனம் கொடுக்க, ஆண்டவராகிய தேவனுடைய தேவைகள் எல்லாம் ஆண்டவரை சந்திக்கப்பட என் தகப்பனை கர்த்தாவே அரசாங்கத்தில் கிடைக்க வேண்டிய எல்லா மானியங்களும் தடைபடாமல் கிடைக்க என் தேவசியம் தன்னுடைய தாய் தகப்பனை நேசிக்க ஆண்டவரை வயதான காலங்களிலே அவர்களை அசட்டை பண்ணாமல் அவர்களை கர்த்தாவே நேசிக்க என் தேவன் கிருபை பாராட்டுவீராக. என் தகப்பன் இந்த அருமையான வேளையில் எங்களுடைய தேசத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய இந்திய தேசத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த தேசத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அதிகாரிகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், தலைவர்களுக்காக ஸ்தோத்திரம், எல்லா எம்எல்ஏ எம்பிகளுக்காக ஸ்தோத்திரம், எல்லா முதலமைச்சர்களுக்காக ஸ்தோத்திரம், பிரதமருக்காக ஸ்தோத்திரம், பிரசிடென்ட்டுக்காக ஸ்தோத்திரம். என் தகப்பனை கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா கேபினட் அமைச்சர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கிற அமைச்சர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா அரசு அதிகாரிகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் தகப்பனை கர்த்தாவே மேல்மட்டம் முதல் ஆண்டவர் அடிமட்டம் வரை உள்ள எல்லா அரசு அதிகாரிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் இந்த காலை வேளையிலே ஆசீர்வதிக்கிறோம். என் தகப்பனை கோரேசின் மீது இறங்கின அதே பரிசுத்த ஆவியானவர், அதே அபிஷேகத்தின் ஆவியானவர் எங்கள் தேசத்தின் தலைவர்கள் மீதும் ஆண்டவர் அதிகாரிகள் மீதும் எம்எல்ஏ எம்பிக்கள் மீதும் இறங்கும்படியாக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர், என் தேவனாகிய கர்த்தாவே, அன்று கோரேஸ் என் தகப்பனை அவனை அபிஷேகம் பண்ணினாலே அவன் கர்த்தாவே தேவனுடைய சபையை கட்டினான். அப்படியாக என் தகப்பனை எங்கள் தேசத்துடைய தலைவர்கள் எல்லாம் சந்தித்து என் தகப்பனை அநேக ஆலயங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கென்று தேசம்
தேசம் முழுவதும் ஆலயங்கள் எழும்பவும், அங்கு கர்த்தாவே ஆராதிக்கிற தொனியின் சத்தத்தினாலே இந்த இந்திய தேசம் ரட்சிக்கப்படவும் செழிப்படையவும் என் தேவன் கிருபை செய்வீராக. கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தாவே எங்கள் தமிழ்நாட்டை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிப்பீராக. என் தகப்பனை எல்லா ஊழல்களும் மலிந்து போவதாக, எல்லா ஊழல்களும் இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாக. டாஸ்மார்க்கை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தர் இழுத்து மூடுவீராக. என் தகப்பனை குட்டி பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிற ஜனங்களை விடுவிப்பீராக. பூரண மதுவிலக்கு தேசம் முழுவதும் வர கர்த்தர் உதவி செய்வீராக. என் தகப்பனை விபச்சாரத்திற்கும் வேசித்தனத்திற்கும் மந்திரவாதத்திற்கும் அடிமைப்படி இருக்கிற ஜனங்கள் விடுவிக்கப்பட, என் தகப்பனை எல்லா மந்திரவாதிகளும் செய்வனை செய்கிறவர்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ரட்சிக்கப்பட்டு அவர்கள் கர்த்தாவே தேவனுடைய ஊழியர்களாக மாறவும் கர்த்தர் கிருபை செய்வீராக. எல்லா விபத்துகள், இயற்கையின் சீற்றங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடும். எல்லா வைரஸ் கிருமிகளின் தாக்குதலிருந்து எங்கள் தேசத்து பிள்ளைகளை ஆசீர்வதியும். எங்கள் தேசத்தின் எல்லைகளில் பாதுகாவலை கட்டளையிடும். என் தகப்பனை வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் நல்ல தலைவர்களை கர்த்தர் தேர்ந்தெடுத்து கொடுப்பீராகப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். என் தகப்பனை என் தேவன் அப்படியே செய்கிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இஸ்ரவேலிலும் சமாதானம் நிலவ என் தேவன் கிருபை செய்யும். எருசலேமின் சமாதானத்திற்காக நாங்கள் சபையாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆசீர்வதியும். எங்கள் சபையை பலப்படுத்துங்க. இம்மட்டுமா எங்கள் விண்ணப்பங்கள் எல்லாம் கேட்டீங்களேப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். அதன்படியாக நீர் பதில் தரப்போகிற கிருபைகளுக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். உடைய கரங்களில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மகா வளமுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. புதிய நாளை காண செய்த தேவாதி தேவனை பாடி நாம் மகிமைப்படுத்துவோம். அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்ற வார்த்தையின்படியாக இந்த வல்லமையுள்ள தெய்வத்தை உயர்த்தி பாடி, ஒரு நாளும் என்னை மறவாத தெய்வம் நீரே என்று சொல்லி நன்றியோடு அவரை துதித்து பாடுவோம். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, எந்நாளும் இயேசுவே, நன்றி இயேசுவே, எந்நாளும் இயேசுவே, நன்றி இயேசுவே, எந்நாளும் இயேசுவே, நன்றி இயேசுவே, எந்நாளும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கு எனக்கு அளித்தவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கு எனக்கு அளித்தவரே. நன்றி இயேசுவே, எந்நாளும் இயேசுவே, நன்றி இயேசுவே, எந்நாளும் இயேசுவே, நன்றி இயேசுவே, எந்நாளும் இயேசுவே, நன்றி இயேசுவே, எந்நாளும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன்.
வருடங்கள் காலங்களா என்னை வழுவாமல் காத்தீரையா. வருடங்கள் காலங்களா என்னை வழுவாமல் காத்தீரையா. உம் வல்ல கரத்தால் நீர் என்னை தாங்கினீர், உம் சிறகாலே மூடி காத்திட்டீர். உம் வல்ல கரத்தால் நீர் என்னை தாங்கினீர், உம் சிறகாலே மூடி காத்திட்டீர். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். எதிர்காலமும் கையிலே எந்தன் பயம் யாவும் நீங்கியதே. எதிர்காலமும் கையிலே எந்தன் பயம் யாவும் நீங்கியதே. நீரின் பக்கத்தில் நான் பயப்படேனே, என் துணையாக இருக்கின்றீரே. நீரின் பக்கத்தில் நான் பயப்படேனே, என் துணையாக இருக்கின்றீரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. உமக்கு நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. உமக்கு நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலிருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் ஒரு புதிய நாளை கர்த்தர் நமக்கு காண செய்து கர்த்தரை துதிக்கவும் பாடவும் ஜெபிக்கவும் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கவும் கேட்கவும் கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக துதிப்போம். கிருபையுள்ள வார்த்தைகளை கேட்போம். ஒவ்வொரு நாளும் காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தைகள் இங்கிருந்து வந்து கொண்டிருக்கிறது. பலர் கேட்கிறார்கள், பலனடைகிறார்கள், சுகமடைகிறார்கள், ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இன்றைய நாளிலே நமக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 10வது 11வது வசனங்களை எடுத்த ஒருவர் வாசிக்க கேட்போம். இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார், அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன்
அவரோடே கூட வருகிறது. அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்லுகிறது. மேய்ப்பனைப் போல தமது மந்தையை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், கர்த்தர் வருவார். எப்படி வருவாரா? வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க, 10வது வசனத்தை. இதோ கர்த்தராகிய ஆண்டவர், இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார். எப்படி வருவாரா? பராக்கிரமசாலி. நம்முடைய ஆண்டவர் யாருன்னா பராக்கிரமசாலி. அருமையானவர்களே, இந்த உலகத்திலே சிலர் எல்லாம் சொல்லுவாங்க, ரொம்ப பராக்கிரமசாலி இவர், நல்ல யுத்த வீரர், சண்டை போடுவார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அருமையானவர்களே, இந்த பராக்கிரமத்துக்காக, பராக்கிரமசாலியாக வர்றதுக்காக இன்னைக்கு அநேக வாலிபர்கள் பயிற்றுவிக்கப்படுகிறார்கள். வேதத்தில் சில பராக்கிரமசாலியெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் பராக்கிரமசாலிகள், அதில் நம்முடைய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவாராம். எப்படி வருவாராம்? பராக்கிரமசாலியாக வருவாராம். எப்படி வருவாராம்? அந்த வசனத்தை மறுபடி படிங்க. பராக்கிரமசாலியாக வருவார், அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். எப்படி பாருங்க, பராக்கிரமசாலியாக வந்து தமது புயத்தினாலே என்ன செய்ய போறாராம்? அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறதாம். அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்லுகிறதாம். எப்படி பார்த்தீங்களா? அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்லுகிறது பிரதிபலன். பலன் வருகிறது, அரசால வருகிறார். இந்த பூமியில் அவர் அரசாட்சி செய்ய வரப்போறார். 1000 வருஷம் ஆட்சி செய்வார். கர்த்தருக்கு ஆட்சி செய்வார், தம்முடைய பராக்கிரமத்தோடு ஆட்சி செய்வார். இன்னொரு வசனம் உங்களுக்கு சொல்கிறேன். அதே ஏசாயா 42ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு, கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு, யுத்த வீரனை போல் வைராக்கியம், யுத்த வீரனை போல் வைராக்கியம் உண்டு, முழங்கி கெர்ச்சித்து நம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார். நம்முடைய சத்துருக்களை என்ன செய்வார்? மேற்கொள்ளுவார். எப்படி பாருங்க, இன்னொரு வசனத்தில் எரேமியா சொல்றாரு பாருங்க. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 11-12. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய இலச்சை அவர்களுக்கு உண்டாகும். கர்த்தர் பராக்கிரமசாலியா யாரோடு இருக்கிறார்? இன்னைக்கு நம்மோடு. அவர் எப்படி இருக்க விரும்புகிறார் என்றால் பராக்கிரமசாலியாய் இருக்க விரும்புகிறார். இன்னைக்கு உங்களோடு அவர் பராக்கிரமசாலியாய் இருக்கிறாரா? அப்படி இருந்தால் சத்துருக்கள் உங்களை மேற்கொள்ள முடியாது. எந்த சூனியமும் உங்களை மேற்கொள்ள முடியாது. எந்த மந்திரவாத சக்திகளும் உங்களை மேற்கொள்ள முடியாது. அவர் சொல்றாரு பாருங்க, கர்த்தரோ எப்படி இருக்கிறார்? பயங்கரமான பராக்கிரமசாலி. இந்த உலகத்தில் சில பராக்கிரமசாலி இருப்பாங்க. ஆனால் எரேமியா சொல்றாரு, அவர் பயங்கரமான பராக்கிரமசாலியாக என்னோடு இருக்கிறார். உங்களோடு இந்த நாளில், இந்த காலை வேளையிலே, உங்கள் வேலையின் நடுவில், உங்கள் தொழில் செய்கிற இடத்துல, குடும்ப வாழ்க்கையில், அருமையானவர்களே, பயங்கரமான பராக்கிரமசாலியாய் இருக்க விரும்புகிறார். வேதத்தில் அநேகரோடு இருந்தார். மோசையோடு இருந்தார், ஆபிரகாமோடு முற்பிதாக்களோடு இருந்தார். யோசுவாவுக்கு சொன்னார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம்
ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. எதிர்த்து எத்தனை ராஜா வந்தான், நிற்க முடிஞ்சா? எல்லாம் விழுந்து போனான். 31 ராஜாக்களாம், பிரபலமான ராஜாக்களாம் கர்த்தருக்கு. ஆமாம், பிரபலமான ராஜாக்கள் எல்லாம் யோசுவாவுக்கு முன்னே நிற்க முடியலை. காரணம், கர்த்தர் கூட இருந்தார். அதைத்தான் உங்களுக்கு இன்னைக்கு செய்தியே அதானே. கர்த்தர் எப்படி இருந்தார்? பராக்கிரமசாலியாய் யுத்த வீரனை போல இருந்தார் கர்த்தருக்கு. ஆமாம், அது மாதிரி எரேமியா கிட்ட சொன்னார் பாருங்க. அதில் 1ஆம் அதிகாரம் எரேமியா 19வது வசனத்தில் கர்த்தர் எரேமியாவுக்கு சொல்றார். வாசி 1:19. அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை அவர்கள் ஆனாலும் என்ன செய்ய மாட்டாங்க? யுத்தம் பண்றவன் உன்னை ஜெயிக்க மாட்டான், உன்னை மேற்கொள்ள மாட்டான். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் நம்மோடு இருக்கிற வரைக்கும் எவனும் மேற்கொள்ள முடியாது, எந்த சக்தியும் மேற்கொள்ள முடியாது, எதுவும் நம்மை அருமையானவர்களே செய்ய முடியாது. ஏன்னா அவர் இங்கே சொல்றாரு, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாக என்னோடு இருக்கிறார். என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் அருமையானவர்களை வெட்கப்பட்டு போயிடுவாங்க. அவங்க என்னை மேற்கொள்ள மாட்டாங்க. அவங்க காரியெல்லாம் வாய்க்காதபடியினால் அவர்கள் வெட்கப்படுவார்கள் கர்த்தருக்கு. ஆகவே பராக்கிரமசாலியாக கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அதில் 10வது வசனம் படிங்க. எரேமியா 20:10. அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். பயன் சூழ்ந்திருந்தது, அறிவியுங்கள், அப்பொழுது நாங்கள் அதை அறிவிப்போம் என்கிறார்கள். என்னோடே சமாதானமாய் இருந்த அனைவரும் நான் தவறி விழும்படி காத்திருந்து ஒருவேளை இணங்குவான், அப்பொழுது அவனை மேற்கொண்டு அவனில் குரோதம் தீர்த்து கொள்வோம் என்கிறார்கள். இப்படியெல்லாம் சொல்றான் பாருங்க. இப்படியெல்லாம் நினைச்சானா, இப்படி செய்யணும் திட்டம் போட்டானா. இன்னைக்கு அப்படித்தான் நடக்குது. வேலை செய்கிற இடத்துல, வியாபாரம் செய்கிற இடத்துல பொறாமையினால இப்படியெல்லாம் செயல்பட வர்றாங்க. ஆனால் கர்த்தர் ஒரு நபரோட எப்படி இருக்கிறேன்னு சொல்றாருன்னா, பயங்கரமான பராக்கிரமசாலியாக இருக்கிறார் கர்த்தருக்கு. இன்றைக்கு இந்த காலை வேளையிலே உங்களோடு அவர் இப்படி இருக்க விரும்புகிறார் கர்த்தருக்கு. அதனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியை போல வருவார். இன்னொரு வசனம் உங்களுக்கு சொல்கிறேன். 78ஆம் சங்கீதம் 65, 66. தம்முடைய சத்துருக்களை பின்புறமாக அடித்து, அப்பொழுது ஆண்டவர் நித்தரை தெளிந்தவனை போலவும் திராட்சரசத்தால் கம்பீரிக்கிற பராக்கிரமசாலியை போலவும் வெளித்து, இப்ப வாசிங்க, தம்முடைய சத்துருக்களை பின்புறமாக அடித்து, அவர் பராக்கிரமசாலியை போல வெளித்து தம்முடைய சத்துருக்களை எப்படி அடிப்பாரு? ஆமா, பெண்ணை நிக்கிறான் நம்மளை தள்ளணும்னு கவுக்கணும்னு, அவனை பின்புறமாக அடிப்பார் கர்த்தருக்கு. அவர்களுக்கு நித்திய நிந்தையை வர பண்ணினார் அடித்து. உங்களுக்கு எதிராக உள்ள சத்துருக்கள் சில நேரம் பின்னையும் இருப்பான், அவனை அடிப்பார், வீழ்த்துவார் கர்த்தருக்கு. ஆமாம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் யாரு? பராக்கிரமசாலி, பயங்கரமான பராக்கிரமசாலி. அதனால தான் இன்றைய வசனம் சொல்லுகிறது, அதில் 40:10 வாசித்தோம். 11வது வசனத்தில் மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். அருமையானவர்களே, என்ன செய்வார்? மேய்ப்பார். கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். சில ஆடுகளை என்ன செய்வார்? சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். சில ஆடுகளை சுமக்க வேண்டிய நேரத்தில் சுமப்பார், சில ஆடுகளை மெதுவாய் நடத்துவார். ஆடுகள் என்பது தம்முடைய ஜனங்களை குறிக்கிறது. தாவீது சொன்னார், கர்த்தருக்கு கர்த்தர் என் மேய்ப்பர், கர்த்தர் என் மேய்ப்பர். இன்றைக்கு நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பன் உண்டு. அவர் எப்படிப்பட்ட மேய்ப்பன் என்றால், நல்ல மேய்ப்பன்.
அதே நேரத்தில் பராக்கிரமசாலியாக இருந்து ஆட்டை பிடிக்க வருகிற சத்துருவை அடிப்பார். கர்த்தருக்கு ஆடுகளை பாதுகாத்து சுமப்பார், மெதுவாய் நடத்துவார். நம்முடைய மேய்ப்பனை பார்த்தீங்களா, அவர் பராக்கிரமசாலி. ஆடுகளை பிடிக்க வந்த கரடியை சிங்கங்களையும் அடித்தவன் தான் தாவீது. அவன் ஒரு நல்ல மேய்ப்பனாக இருந்தான், அருமையானவர்களை பாதுகாக்கிறவனான ஒரு மேய்ப்பன். அதே நேரத்தில் அந்த மேய்ப்பன் வல்லமையுள்ள மேய்ப்பனாகவும் இருந்தான். ஆடுகளை பாதுகாத்து சத்துருக்களின் நடுவில் மீட்டு தனக்கு எதிராய் வந்த சிங்கத்தையும் கரடியை அடித்து கொன்றவன். இன்னைக்கு அப்படித்தான் சில கர்த்தருடைய பிள்ளைகளை பிசாசு மேற்கொள்ள பார்க்கிறான். கர்த்தருக்கு நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பன், அவர் பராக்கிரமசாலி. இந்த கால வேளையில் நம்ம சத்துருக்களை பின்புறமாக அடிக்கிறவர், நம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளாமல் நம்மோடு இருந்து நம்மை காக்கிறவர். இந்த கால வேளையில் உங்களோடு அவர் இருக்கிறாரா? அவர் நமக்கு பராக்கிரமசாலியாக இருக்கிறாரா என்பதை நீங்கள் அறிய வேண்டும். கர்த்தருக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே தான் தாவீது ஒரு பராக்கிரமசாலியாக இருந்தான். வேதம் சொல்லுகிறது, 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஈசாயின் குமாரரில் ஒருவரை கண்டிருக்கிறேன், வாசிப்பதில் தேறினவன். வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி. அவன் யாரு? அவன் பராக்கிரமசாலி. இதான் நமக்கு செய்தி. அதனால தான் அவனை குறித்து சொல்லும் பொழுது அவன் பராக்கிரமசாலி, ஒரு கர்த்தருடைய. அதனால தான் கர்த்தர் பாருங்க, அவன் அபிஷேகம் என்றார். இந்த அபிஷேகம் அவனை முதலாவது யாராக்குறதுன்னா தேறினவனாய் மாத்திரமல்ல, அவனை அந்த அபிஷேகம் பராக்கிரமசாலியாய் மாற்றுகிறது. முதல் கட்ட அபிஷேகமே ஒருவனை எப்படி ஆக்கி வைத்திருக்கிறது பாருங்கள். கர்த்தருக்கு அவன் யாருன்னு சொல்றான், அவன் பராக்கிரமசாலி. இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் நம்மை யாராக மாற்றுகிறது? பராக்கிரமசாலியாக, யுத்த வீரனாக மாற்றுகிறது. கர்த்தருக்கு நம்மை ஒரு பராக்கிரமசாலியாய் மாற்றுகிறது, பலமுள்ளவனாய் மாற்றுகிறதே ஒரு அபிஷேகம்தான். அதனால தான் கர்த்தர் சொன்னார், இயேசு சொன்னார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் யாராயிடுவீங்க? பலசாலி ஆயிடுவீங்க, பலமுள்ளவர்களாயிடுவீங்க. அந்த ஆவியானவர் உங்களுக்கு வரும்பொழுது பலத்தை கொடுப்பார், பலவீனங்களை மாற்றுவார், பயத்தை நீக்குவார். கர்த்தருக்கு அதனால அபிஷேகம் தாவீதை யாராக மாற்றினது என்றால் பராக்கிரமசாலி. முதல் கட்ட அபிஷேகம். அடுத்த கட்ட அபிஷேகம் இன்னொன்று, மூன்றாவது கட்ட அபிஷேகம் அதைவிட மேன்மை. அதனால் இன்றைக்கு நமக்கு ஆவியானவர் நமக்கு யாராக இருக்கிறார்னா பலமுள்ளவராக இருக்கிறார். நமக்கு பலத்தை கொடுக்கிறவர். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய, அதுதான் அவர் கொடுக்கிற பலன். அதுதான் அவர் நம்மை பராக்கிரமசாலியாய் மாற்றுகிறார். எல்லாவற்றை முடியாதுன்னு சொல்ல வைக்கிறவர் அல்ல, முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை நமக்குள்ளே ஏற்படுத்துகிறவர். அருமையானவர்களை, பலமுள்ளவர். கால வேளையில் பலவீனத்தோடு இருக்கிற, சோர்வோடு இருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன்னை பராக்கிரமசாலியாய் மாற்றக்கூடிய மகா பயங்கரமானவராய் உனக்குள்ளே வந்து செயல்பட விரும்புகிறார். அவர் வரும் பொழுது உனக்கு பலத்தை கொடுத்து, பராக்கிரமத்தை கொடுத்து, உன்னை பராக்கிரமசாலியாய் மாற்றி சத்துருக்களை வீழ்த்த வைக்கிறவர். இதுக்கு பிறகுதான் கோலியாத்தை அடிச்சான். யார் அடிச்சான்? கோலியாத்தை அடிச்சான். பெலிஸ்தர் கும்பலே நிற்க முடியலை. பார்த்தீங்களா? ஏன்னா அவன் தோற்றம் ஒருவேளை வித்தியாசமாக இருந்திருக்கலாம் கோலியாத்துக்கு, பெரிஸ்த கூட்டத்துக்கு. ஆனால் அவனுக்குள்ளே ஒருவர் இருந்தார். கர்த்தருக்கு அவனுக்குள்ளே ஒருவர் இருந்தார். சிறியவர்களோ பெரியவர்களோ, ஆனால் உங்களுக்குள்ளே ஒருவர் இருக்கிறதை நீங்கள் அறிய வேண்டும். உங்களுக்குள்ளே ஒருவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு அவர் பலத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். பயப்படாமல் நில்லு என்று சொல்லக்கூடியவர், தைரியமுள்ளவனாய் மாற்றக்கூடியவர், உனக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடியவர். கர்த்தருக்கு அவர் பராக்கிரமசாலி. தாவீதை குறித்து அவன் சொன்னது, அவன் யாரு? பராக்கிரமசாலி. பராக்கிரமசாலி மூலம் என்னென்ன நடக்கும் இன்னொருவன் உங்களுக்கு சொல்றேன். 2 சாமுவேலின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 20, 21, 22 சீக்கிரம் வாசிங்க.
சுத்தமா. பராக்கிரமசாலியாகிய யோய்தாவின் குமாரனும் கப்சேல் ஊரானாகிய நல்ல கவனிங்க. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. கப்சேயல் ஊரானுமாகிய பெனாயாவும் செய்கைகளில் வல்லவனாயிருந்தான். அவன் மோவாப் தேசத்தின் 2 வலுமையான சிங்கங்களை கொன்றதும் 2 வலுமையான சிங்கங்களை கொன்றதும் அல்லாமல் உறைந்த மழை காலத்தில் அவன் இறங்கி போய் ஒரு கெபிக்குள் இருந்த ஒரு சிங்கத்தையும் கொன்று போட்டான். அவன் பயங்கர ரூபமான ஒரு எகிப்தியனையும் கொன்று போட்டான். அந்த எகிப்தியன் கையில் ஒரு ஈட்டி இருக்கையில் இவன் ஒரு தடியை பிடித்து அவனிடத்தில் போய் அந்த எகிப்தியன் கையில் இருந்த ஈட்டியை பறித்து அவன் ஈட்டியினாலே அவனை கொன்று போட்டான். இவைகளை யோய்தாவின் குமாரனாகிய பெனாயா செய்தபடினால் 3 பராக்கிரமசாலிக்குள்ளே பேர் பெற்றவனாயிருந்தான். 2 பேர், தகப்பனும் பராக்கிரமசாலி, மகனும் பராக்கிரமசாலி. இவன் யோய்தாவின் குமாரன். கர்த்தருக்கு அருமையான 2 பேருமே, அப்பாவும் பராக்கிரமசாலி, மகனும். அதாவது யோய்தா என்றால் கர்த்தரால் அறியப்பட்டவனா, கர்த்தரால் அறியப்பட்டவன் யோய்தா. பெனாயா என்றால் தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே யெகோவா கட்டினாராம். அருமையானவர்களே, யோய்தா என்றால் கர்த்தரால் அறியப்பட்டவன். இவனும் ஒரு பராக்கிரமசாலி. அவன் பையனு யாரு? ஆமாம், சொல்லுவாங்கள்ல, இவன் 8 அடி பாய்ந்தா 16 அடி பாய்வான். அது மாதிரி உருவாக்கப்பட்டிருக்கான் பாருங்க. அருமையானவர்களே, தாவீதுக்கு இவங்கெல்லாம் ரொம்ப பிரயோஜனமாக இருந்தவங்க. தாவீதே ஒரு பராக்கிரமசாலி, அவன் படையில் உள்ளவனும் பராக்கிரமசாலி. அது மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும் தெரியுமா? பராக்கிரமசாலியாய். நம்ம அவனை குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னா, அருமையா செய்கைகளிலே பெனாயா யாரு? வல்லவன், வல்லவன். ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நம்மை பராக்கிரமசாலியா மாற்றார். அது மாத்திரமல்ல, நம்மை செய்கைகளில் வல்லவர்களாய் மாற்றுகிறார் கர்த்தருக்கு. ஆகவே வேதத்தில் இவர்களெல்லாம் எப்படி இருந்திருக்கிறாங்க? சிங்கத்தை அடிச்சிருக்கான் பார், 2 சிங்கம் தனித்து அடிச்சிருக்கிறான். அது மாத்திரமல்ல, குகைக்குள்ளே இருந்த சிங்கத்தையும் போய் அடித்து கொண்டு இருக்கான் பார் கர்த்தருக்கு. ஒரு எகிப்தியன், அவன் ஒரு பெரிய மோசமானவன். அவனை போய் அடித்து கையில் இருக்கிற ஈட்டியை பறித்து அவனை கொண்டு இருக்கிறானே, எவ்வளவு தைரியம்! அந்த தைரியத்தை கொடுக்கிறது யார்? பயங்கரமான பராக்கிரமசாலியாய் ஒருவர் இவர்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருந்தார் கர்த்தருக்கு. இன்றைக்கு நமக்குள்ளே அவர் இருக்கிறார். சோர்ந்து போகக்கூடாது, உற்சாகமாக இருங்க. உங்களை யாரும் மேற்கொள்ள முடியாது, உங்களை எவனும் தள்ள முடியாது, உங்களை வீழ்த்த முடியாது. ஏனென்றால் கர்த்தர் உங்களோடு இருக்கிற வரைக்கும் உங்கள் சத்துருக்களை பின்புறமாக அடித்து நொறுக்குவார், உங்கள் சத்துருக்களை வெட்கப்படுத்துவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இன்றைக்கு உங்களுக்குள்ளே இருக்கிறவர் யார் தெரியுமா? பயங்கரமானவர், பராக்கிரமசாலியானவர் கர்த்தருக்கு. உங்களை யாரும் மேற்கொள்ளாதபடி உங்களை ஜெயிக்க வைக்கிறவர். தாவீதோடு இருந்தார் பராக்கிரமசாலியாய், அவனையும் பராக்கிரமசாலியாய் ஆக்கினார் கர்த்தருக்கு. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, யோசுவா அவன் சாதாரண மனுஷன்தான். ஆனால் எகிப்தில் என்ன செங்கல் அறுத்து வைக்கோல் பொறுக்கி கொடுந்தவங்க. இவங்கெல்லாம் முதல் யுத்தத்தில் ஒரு பெரிய வெற்றியை இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்தவன் யோசுவா. அமலேக்கை மேற்கொண்டவன் யோசுவா. அடுத்து 31 ராஜாக்களை, பிரபலமான ராஜாக்களை வீழ்த்தினவன் யோசுவா கர்த்தருக்கு. இப்பேற்பட்ட ஒரு அபிஷேகம் அவனுக்குள்ளே இருந்தது, ஒரு கிருபை இருந்தது. தாவீதுக்குள்ள அந்த அபிஷேகம் இருந்தது, அவனோடு உள்ளவர்களுக்கு அந்த அபிஷேகம் இருந்தது கர்த்தருக்கு. இவர்கள்லாம் எப்படி இருந்தார்கள், வாழ்ந்தார்கள்? அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கடைசி காலத்தில் அவர் நம்மோடு பராக்கிரமசாலியாக இருந்து வெற்றியின் மேல் வெற்றியை கொடுக்க விரும்புகிறார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே உன்னோடே இருக்கிறார் என்றார். பாத்தீங்களா? பராக்கிரமசாலியே. இவன் யாரு? இவன் பேர் யாரு? கிதியோன். கிதியோன், கிதியோன் என்றால் ஆவிக்குரிய தலைவனா? என்ன தலைவன்? ஆவிக்குரிய தலைவன். இன்னொரு பேர் யுத்த வீரன் இருக்கு.
ஆகவே நீங்களும் நானும் ஒரு ஆவிக்குரிய மனுஷனாய் ஆவிக்குரிய தலைவர்கள் தலைவிகளாய் திகழ வேண்டும். குடும்ப தலைவிகளெல்லாம் குடும்ப தலைவரெல்லாம் இந்த கடைசி காலத்தில் ஆவிக்குரிய தலைவியாய் தலைவராய் திகழணும் கர்த்தருக்கு. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? ஒரு பராக்கிரமசாலியாக மாறிடுவீங்க கர்த்தருக்கு. பாருங்க, அவர் சொல்றாரு, கர்த்தருடைய தூதன், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு. அப்படியே கொஞ்சம் முன்ன கொண்டு வந்தா, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், நீ ஒரு பராக்கிரமசாலி கர்த்தருக்கு. அவன் சொன்னான், நான் யாருங்க, ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்ல வந்தான். குடும்பத்தை சொன்னான். மனாசையில் குடும்பம் எளிய குடும்பம், நான் ரொம்ப சின்ன ஆள் அப்படியெல்லாம் சொல்கிறான். அது மாத்திரமல்ல, கர்த்தர் எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அற்புதங்கள் எல்லாம் எங்கேன்னு கேட்குறான். கர்த்தர் எங்களை ஏன் இப்படி கைவிடணும், ஏன் இப்படி நாங்கள் வேதனைப்படணும், நான் எங்க இப்படி கஷ்டப்படணும் சத்துருக்கள் நடுவில். அப்போ தான் சொன்னார், இல்லையா, உன்னை கொண்டு தான் கர்த்தர் பெரிய காரியம் செய்ய போகிறாரு, உன்னோடு கர்த்தர் இருக்கிறாரு, உன்னை நான் அனுப்புறேன், நீ இருக்கிற இந்த பலத்தோடே போ, இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். பாத்தீங்களா, அவனை ஒரு ஆவிக்குரியவனா மாற்றுகிறார். அவன் கோதுமை அடிச்சுக்கிட்டு இருக்கிறான், பிடிக்கிறார், அவனை பிடிச்சு. அதாவது எப்போதுமே ஆண்டவர் சோம்பேறியை தேடி போறதில்ல, பயந்தாங்குடியை தேடி போறதில்ல, சுறுசுறுப்பானவனையும் தைரியம் உள்ளவனையும் தேடி போறார். இவனை வச்சுத்தான் இன்னைக்கு இந்த மக்களுக்கு ரட்சிப்பை கொடுக்க போறேன்றார். இவனை ஒரு நியாயாதிபதியா மாற்றார் கர்த்தருக்கு. இவனை ஒரு பராக்கிரமசாலி ஆக்குறார். இந்த கடைசி காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு அநேகரில் இறங்கி பராக்கிரமசாலி ஆக்கி தேசத்திலே மாபெரும் எழுப்புதலை கொண்டு வர போறார். தேசத்தில் உள்ள எது சக்திகளை எல்லாம் அழிக்க போறார் கர்த்தருக்கு. அதுதான் உண்மை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் ஒரு கிதியோனை போல எழும்பலாமா? ஒரு ஆவிக்குரிய தலைவனாய் மாறலாமா? கர்த்தர் நம்மோடு இருக்கிறதை உணர்ந்து கொள்ளுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை சொல்லிட்டு ஜெபத்துக்கு போகலாம். இவனை கொண்டு கர்த்தர் பெரிய ரட்சிப்பை உண்டாக்கினாரா இல்லையா? ஒரு கூட்டத்தெல்லாம் இவனுக்கு தேவையில்லை. ஆண்டவர் சொன்னார், 300 பேர் போதும் போடானார். 300 பேரை வச்சு 3 படையாக்கு. பெரிய பெரிய ஆயுதெல்லாம் தேவையில்லை. தீவெட்டி எடுத்துக்க, பானை எடுத்துக்க கர்த்தருக்கு. ஆமாம், இது போதும், ஆட்களுக்கு இதை சொல்லு அப்படின்னு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம்னு சொல்ல வச்சான். அவ்வளவுதான். கர்த்தர் அங்கே பெரிய எழுப்புதலையே உண்டாக்கினார். அந்த சத்துருக்களெல்லாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு பராக்கிரமத்தை அவனுக்கு கொடுத்தார், பலத்தை கொடுத்தார் கர்த்தருக்கு. செஞ்சு அவன் சொல்றதெல்லாம் கேட்டாங்க. இந்த தலைவன் சொல்றதெல்லாம் ஆவிக்குரிய தலைவன் சொல்றான்ல, கிதியோன்னா ஆவிக்குரிய தலைவன். இந்த தலைவன் சொல்றத 300 பேரும் என்ன செய்யான்? கேட்டான். 300 பேர் கேட்டான். 300 பேரை கொண்டு கர்த்தர் பெரிய எழுப்புதலையே உண்டாக்கினார். பார்த்தீங்களா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே? அதனால் இன்றைக்கு கடைசி காலத்தில் ஒரு பெரிய எழுப்புதல், பெரும் கூட்டத்தை வச்சில்ல, சிறுங்கூட்டமாக இருக்கலாம் அவங்கள கர்த்தருக்கு. ஆனால் அவன் ஆவிக்குரியவனாக இருக்கணும். சரியான உபதேசத்தை இந்த கடைசி காலத்தில் அடிக்கடி சொல்கிறது, அப்போஸ்தல உபதேசத்தில் தான் எழுப்புதலே. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் இதெல்லாம் பாருங்கள், எழுப்புதல் எப்படி வந்துச்சு. அன்னைக்கு சொல்கிறார் ஒருவர், கேட்கவே அது ஏன் கேட்டா, அதனால தான் இப்போ ஆசீர்வாதம் சொல்ல, கண்டதை கேட்காதையான் கர்த்தருக்கு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானசானம் பெற்றவன் ஒருவனும் பரலோகம் போக மாட்டான். எவ்வளவு பெரிய அக்கிரமம் இது, எவ்வளவு பெரிய துரு உபதேசம் இது கர்த்தருக்கு. பைபிளில் எப்படி ஞானசானம் கொடுத்துருக்குது, எப்படி எடுத்திருக்கிறாங்க. 3000 பேர் எப்படி எடுத்திருக்கிறான், 5000 பேர் எப்படி எடுத்தாங்க. 3000 பேர் சேர்க்கப்பட்டாங்க, 5000 பேர் சேர்க்கப்பட்டாங்க. இவங்கெல்லாம் எங்கே போவாங்க? இவங்கெல்லாம் எந்த இடத்துக்கு போவாங்க? இந்த கொடுத்தவங்க எங்கே போவாங்க? பைபிளில் எப்படி இருக்குது, திட்டமாக தெளிவாக கர்த்தருக்கு. பிசாசு இன்னைக்கு அநேகருடைய கண்களை மறைச்சு இன்னைக்கு தப்பாக நடத்திக்கிட்டு இருக்கிறான். இவங்கெல்லாம் கொஞ்சம் கூட கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. சரியா அருமையானவர்களை பரிசுத்த ஆவியினாலும் ஜலத்தினாலும் மறுபடியும் பிறந்த இவங்க தான் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கே போக முடியுமா? நீங்கள் வீட்டில் போய் யோவான் 3ஆம் அதிகாரத்தை வாசியுங்கள் கர்த்தருக்கு.
ஆகவே கண்டதை கர்த்தருடைய பிள்ளைகள் கேட்கக்கூடாது. சத்தியத்தை அறியும் ஒரு காலம் இது, தெளிவான ஒரு காலம். யார் இன்றைக்கு ஆவிக்குரிய தலைவன், ஆகவே யார் சரியான அபிஷேகத்துக்குள் நடத்தப்படுறா, சகல சத்தியத்துக்குள் நடத்துகிற ஆவியானவர் யாரை நடத்துகிறார், கண்டவர்களோடு இணைந்து கொள்ளுங்கள். எழுப்புதல் நேரம் வந்து கொண்டிருக்கிறது. தேசத்தை கர்த்தர் அசைக்கிற நேரம் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த நாட்களிலே பராக்கிரமசாலியாக மாறுங்கள். கர்த்தருக்கு இன்னொரு வசனம் சொல்கிறேன். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1 வசனத்தை படிச்சிருங்க. அநேகம் உண்டு, நேரம் இல்லை. தாவீதும் அவன் மனுஷரும் 1 சாமுவேல் 9:1. பென்யமீன் கோத்திரத்தாரில் கீஸ் என்னும் பேருள்ள மகாபராக்கிரமசாலியான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பென்யமீன் கோத்திரத்தானாகிய மகனான எரோகாத்திற்கும் பிறந்த சேரோரின் புத்திரனாகிய அபியேலின் குமார். ஒருவனை அறிமுகப்படுத்துகிற விதத்தை பார்த்தீங்களா? உடனே கீசுன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. இந்த கீசு யாரெல்லாம் சொல்லி அத்தனை பேருக்கு ஒரு விளக்கம் இருக்குது. அதனால தான் அங்கே சொல்கிறார். இப்போ நான் விளக்கம் கொடுக்க நேரம் இல்லை. கீஸ் என்றால் வளைந்து கொடுப்பவன். சிலர் எல்லாவற்றுக்கும் வளைந்து கொடுப்பாங்க. எல்லாவற்றுக்கும் என்ன செய்வாங்க? வளைந்து கொடுப்பாங்க. இந்த வில்லு மாதிரி வில், அந்த கீஸுக்கு வில்லுன்னு போட்டுக்கு ஒரு இடத்துல. வில்லு எப்போ அம்பை வச்சு அடிக்கிறது கர்த்தருக்கு. ஆமாம், அதெல்லாம் வளையும், அப்படியே வளைந்து கொடுக்கும். ஒரு கர்த்தருடைய பிள்ளை கர்த்தருக்காக வளைந்து கொடுக்கணும். அநேக ஆத்துமாக்கள் ரட்சிப்புக்காக வளைந்து கொடுக்கணும். எப்போதுமே சில சமயங்களில் வளைந்து கொடுக்க வேண்டும். ஆகவே கீஸ் என்ற ஒரு பராக்கிரமசாலி கர்த்தருக்கு. இவன் பென்யமீன் கோத்திரத்திலிருந்து வர்றவன். பென்யமீன் என்றால் கர்த்தருடைய வலது கரத்தின் மகனா, வலது கரத்தின் மகன். நாமெல்லாம் வலது கரத்தில் உள்ளணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பென்யமீன் கோத்திரத்திலிருந்து வர்றான். அருமையான தேவனுடைய பிள்ளை. அதுக்கெல்லாம் அபியா, அபியா என்றால் போராடுதலாம், போராடுதல். ஏன் இத்தனை பேர் அறிமுகப்படுத்துன்னா, இத்தனை பேருக்குரிய அறிமுகப்படுத்தி கீசுன்னு வர்றான் கர்த்தருக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இன்றைக்கு இந்த கீஸை பாருங்கள். கீஸ் என்னும் பேருள்ள மகாபராக்கிரமசாலி. இவன் யாரு? ஆனால் இவனை குறித்து ஒன்றுமே எழுதலை. இல்லை, இவன் பராக்கிரமத்தை வச்சுக்கிட்டு என்ன செஞ்சான்னு எழுதலை. நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற தாளந்துகள் பயன்படுத்தப்படணும். நமக்கு இருக்கிற அந்த அபிஷேகம் பயன்படுத்தப்படணும். ஒரு வாகனம் பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும், உபயோகிச்சுக்கிட்டே இருக்கணும் கர்த்தருக்கு. ஒரு வீடை என்னென்னா குடியிருக்கணும். குடியிருக்காமல் வீட்டை போட்டிங்கன்னா, வீட்டை திறந்தீங்கன்னா, ஒரு நாள் என்னை ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க. ரொம்ப காலம் ஆச்சு, ஒரு காட்டுக்குள்ளே இருந்துச்சு. போனால் அந்த வீடு சாத்திருக்கு, ஒட்டடை வீடு உள்ள புல் ஒட்டடை அப்படியே தொங்கிக்கிட்டே இருக்குது. உள்ள கதவை திறக்கிறாரு, உள்ளே இருந்து வவ்வாலா வருது. இப்போ வவ்வால் குடியிருக்கிற வீடு ஆகிட்டு பாரு, மனுஷன் குடியிருக்கிற வீடு. அப்போ என்ன செய்யணும்? பயன்படுத்திக்கிட்டு இருக்கணும், நாம் உபயோகிச்சுக்கிட்டு இருக்கணும் கர்த்தருக்கு. இவனுக்கு இருந்த பராக்கிரமத்தை குறித்து வேதத்தில் நீங்கள் எங்கும் காண முடியாது. சில பராக்கிரமசாலிகள் தங்கள் பராக்கிரமத்தை பயன்படுத்தினார்கள். அபிஷேகம், தாளந்து, வரங்கள் எதுக்கு கொடுக்கப்படுகிறதுன்னா, அதை அனல் மூட்டி எழுப்பிக்கிட்டே இருக்கணும், அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். சிலருக்கு வரம் இருக்கும், அப்படியே வச்சுக்க கூடாது. சில இடங்களில் பார்த்திங்கன்னா அந்த வரம் செயல்படும் பொழுது சில பேய்கள் ஆட ஆரம்பிச்சிடும். அதில் பயன்படுத்தணும் கூட்டங்களில் கர்த்தருக்கு. ஆமாம், வரங்கள் கொடுக்கப்படுகிற நோக்கம் உண்டு, தாளந்துகள் கொடுக்கப்படுகிற நோக்கம் உண்டு, அபிஷேகம் கொடுக்கப்படுகிற நோக்கம் உண்டு கர்த்தருக்கு. தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் அவனுக்குள்ள பராக்கிரமசாலியா மாற்றினதற்கு நோக்கம். அவன் அந்த அபிஷேகத்தின் மூலம் என்ன செஞ்சுக்கிட்டு தான் பாருங்க. அதுதான் இந்த நாளிலே கர்த்தர் அருமையானவர்களை பராக்கிரமசாலியா வரப்போறார் கர்த்தருக்கு. ஆமாம், ஆளுகை செய்ய வரப்போறார், ஆள வரப்போறார். சிலருக்குள்ள அவர் பராக்கிரமசாலியா இருந்து என்ன செஞ்சார்னு பார்த்தோம். இன்னும் வேதத்தில் நிறைய பார்க்கலாம். அவர் நம்மோடு இருந்து பராக்கிரமசாலி என்பதை வெளிப்படுத்த விரும்புகிறார், விளங்கச் செய்ய விரும்புகிறார், சத்துருக்களை அடித்து வீழ்த்த விரும்புகிறார், அவர்களை வெட்கப்படுத்த விரும்புகிறார். உனக்கு எதிராக உள்ள பிரச்சனையெல்லாம் நீ ஒன்றுமில்லாமல் போவன்னா, அவர் உன்னோடு பராக்கிரமசாலியாய் இருந்து செயல்பட விரும்புகிறார். ஒப்பு கொடுங்க.
இந்த காலை வேளையிலே முழங்காலிட முடிகிறவர்கள் முழங்காடி, மற்றவர்கள் கண்களை மூடுங்கள், கர்த்தரை பாருங்கள். அவர் இன்றைய வார்த்தை என்னவென்றால் பராக்கிரமசாலி. அது மாத்திரமல்ல, பயங்கரமான பராக்கிரமசாலி. அவர் சத்துருக்களை வீழ்த்துகிறவர். உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை பின்புறமாக அடித்து அவனை வெட்கப்படுத்தி அவன் காரியங்களை எல்லாம் தோற்கடிக்க வைக்கிறவர். உனக்கு அனுகூலமும் செய்கிறவர், உன்னை பாதுகாக்கிறவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் உன்னோடு பராக்கிரமசாலியாய் அவர் இருந்து உனக்கு எதிராயுள்ள எதிர் சக்திகளை அழிக்கக்கூடிய வல்லமையையும் பலத்தையும் உனக்கு கொடுக்கிறார். இந்த காலவெளியில் ஒப்பு கொடுப்போமா? அவர் பயங்கரமான பராக்கிரமசாலி. உங்களோடு அவர் இருக்கிறாரான்னு உணருங்க. அநேகரோடு இருந்தார், இருந்து அவர்களையும் பராக்கிரமசாலியாய் மாற்றினார். தாவீதை, கிதியோனை, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என அநேகரை பராக்கிரமசாலியாய் மாற்றினார். இன்றைக்கு கர்த்தாவே, நீர் என்னோடு இருந்து என்னையும் ஒரு பராக்கிரமசாலியாய் மாற்றும். எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பலத்தை தாரும். எதிர் சக்திகளை அழிக்கக்கூடிய ஒரு பலனும் வல்லமை எனக்கு கட்டளையிடும் என்று கேளுங்கள். தைரியம் உள்ளவர்களாக மாறுங்கள். வாலிபரின் அலங்காரம் அவர்கள் பராக்கிரமமா? அலங்காரமே ஒரு வாலிபனுக்கு பராக்கிரமம் தான். அந்த பராக்கிரமத்தை கொடுக்கிறவர் ஒரு பராக்கிரமசாலியாய் உனக்குள்ளே அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே எங்களோடு ஒரு பராக்கிரமசாலியாய், பயங்கரமான பராக்கிரமசாலியாய் இருந்து எங்கள் சத்துருக்கள் எங்களை மேற்கொள்ளாதபடி எங்களை காக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களை வெட்கப்படுத்துகிறவரே ஸ்தோத்திரம். அவர்களை அடித்து வீழ்த்துகிறவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் பராக்கிரமசாலியாய் இருந்து எங்களை பாதுகாத்து நடத்துகிறீர், சுமக்கிறீர். ஆண்டவரே, எங்களை எந்த ஒரு சத்துரும் தொடக்கூடாதபடி, மேற்கொள்ளாதபடி எங்களோடு இருக்கிற பராக்கிரமசாலியே உமக்கு ஸ்தோத்திரம். வார்த்தைகளை கேட்ட எல்லாரையும் பலப்படுத்தும். இந்த வசனம் ஒவ்வொருவரையும் திடப்படுத்தட்டும், உற்சாகப்படுத்தும். எதிர் சக்திகளை அழிக்கக்கூடிய ஒரு தெய்வீக வல்லமையை தார். அழல் பறக்கட்டும், கிருபை எங்களோடு கட்டும். இந்த நாள் ஊழியங்களை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதா, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல் பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னி. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகத்தினுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்ய சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி பிராணனை அறிவிக்க விலைக்கு மீட்டு உன்னை கருவையினால் இறக்கங்களை நாடு முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் நம் அனைவரோடு இந்த வார்த்தைகளை கேட்டு யாவரோடும் என்றும் இருப்பதாக. துதி கனமாகி மயுமக்கே ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமாகி மயுமக்கே ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்ரம் 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 மிக ஸ்தோத்ரம் 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 ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனமாகி மயுமக்கே ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமாகி மயுமக்கே ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு திருமண நாள் காணுகிற அற்புதராஜ் ஞானம் ஏஞ்சலுக்காக ஜெயிப்போம். 20வது நாளிலே அருமையான பிள்ளைகள் தொடர்ந்து குடும்ப வாழ்க்கையில் வெற்றி சிறக்கவும் கர்த்தருடைய நன்மைகளையும் கிருபைகளையும் பெற்று இவர்கள் வாழ்க்கையிலே நீர்ப்பாய்ச்சல தோட்டமாக வற்றாத நீரூற்றாக இவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம்.
வாழ்த்துகிறோம். கூடாகூடியாய் பெருகட்டும், நன்மைகளினால் நிலைத்திருந்து கனி கொடுக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். அவர்களுக்காக கரங்களை கூட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.